ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. ஹரி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. அனைத்து டிவோட்டி நேஷன் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். சுக்கிர பயிற்சி பலன்கள் பிப்ரவரி மாதத்திற்கு உண்டானது. இந்த சுக்கிர பயிற்சி பலன்கள் பிப்ரவரி மாதத்தில் 11ஆம் தேதியிலேருந்து மார்ச் 7ஆம் தேதி வரைக்கும் நடக்கக்கூடிய பயிற்சி இது. தனுசு ராசியிலேருந்து மகர ராசிக்கு பிப்ரவரி மாதம் 11ஆம் தேதி அன்றைக்கி பயிற்சி ஆகிறாரு. இந்த சுக்கிர பயிற்சி என்ன பலனை கொடுக்கும் அப்படிங்கிறதுக்கு எதுக்காக அப்படின்னா, இந்த எபிசோட் எதுக்காக அப்படின்னா, பல பேர் என்கிட்ட ஃபோனில் கேட்குறதுக்கு பலன் சொல்கிறது எதுக்காக சொல்கிறீங்க சார் அப்படின்னா, இந்த சுக்கிரனை வச்சு தான் உங்களுடைய நட்பு உறவுகளை நீங்கள் எப்படி பேண போகிறீங்க, பேணி காக்க போகிறீங்கிறத சொல்ல முடியும். இந்த சுக்கிரன் நல்ல விதத்தில் இல்லை அப்படின்னா உங்களுக்கு தவறான தொடர்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால தான் களத்திர காரகன்னு பேர் இவர் சுக்கிரனுக்கு. இந்த சுக்கிரன் ஒழுங்காக இல்லை அப்படின்னா உங்களுக்கு ரிலேஷன்ஷிப்லேயே மெயின்டைன் பண்ண தெரியாது. ரிலேஷன்ஷிப்பை எந்த ஒரு நண்பனையோ நண்பியையோ உங்களால் நண்பனாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு முயற்சிகள் எடுக்க முடியாது. அது தேவையில்லாத பிரச்சனைகளை உருவாக்கக்கூடிய வகையில் இருக்குது. இந்த சுக்கிரன் இருக்கக்கூடிய இடத்தை பொறுத்து தான் உங்களுக்கு பலன்கள் ஏற்படும். இது உங்கள் ஜனனகால ஜாதகத்திலையும் சரி, இப்போ கோச்சார ரீதியாகவும் சரி, சுக்கிரன் இருக்க வேண்டிய இடங்கள் எது சூப்பரான இடம், எது சுமாரான இடம், எது சொல்லக்கூடாத இடம், இருக்கக்கூடாத இடம் அப்படின்னு பார்த்தா, சூப்பரான இடம் எந்தெந்த இடத்துல இருந்தால் உங்களுக்கு தனலாபம், தொழில் லாபம், திரவியல் லாபம் ஏற்படும் அப்படின்னு கேட்டால், உங்கள் ராசி 2ஆம் இடம், 3ஆம் இடம், 5ஆம் இடம், 8ஆம் இடம், 9ஆம் இடம், 11ஆம் இடம், இந்த இடத்துல இருந்தால் உங்களுக்கு நல்லது நடக்கும். எதிரிகளின் தொல்லை இருந்தாலும் சமாளிக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படும். சுமாராக இருக்கக்கூடிய இடங்கள் சில இடத்துல இருந்தால் ஏதோ பேருக்கு ஒரு நல்லதும் கொடுப்பாரு, கெட்டதும் கொடுப்பாருனா, 4ஆம் இடத்துலையும் 12ஆம் இடத்துலையும் இருந்தால் சுமாரான பலன்களை கொடுப்பாரு. இருக்கக்கூடாத இடங்கள் ஆனால் இருந்து தான் ஆகும், ஆனால் அந்த இடத்துல இருந்தால் உங்களுக்கு பிரச்சனைகள் வரும் அப்படின்னு கேட்டால் 6, 7, 10 ஆகிய 3 இடங்களில் சுக்கிரன் இருந்தார்னா உங்களுக்கு வில்லங்க ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த வில்லங்க எதனால் ஏற்படும்னா, அபவாத பெயர் ஏற்படும், நட்பு உறவில் உங்களுக்கு பகைமை ஏற்படும், உடன் பணியாற்றுபவர்கள் விஷயத்தினால் உங்களுடைய தொழிலில் ஒரு மந்தத்தன்மை, தொழிலில் ஒரு தடுமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதம், இந்த பிப்ரவரி மாதம் 11ஆம் தேதியிலேருந்து மார்ச் 7ஆம் தேதி வரைக்கும் மகர ராசியில் உச்ச செவ்வாயோடு இணைந்து பயணிக்கக்கூடிய சுக்கிரனால் உங்கள் ராசிக்கு என்ன பலாபலன்கள் என்பதை இப்பொழுது அறிந்து கொள்வோம். வாருங்கள். மேஷ ராசி அன்பிற்குரியவர்களே, 10ஆம் இடத்துல சுக்கிரன் இருந்தால் நல்ல விஷயம் கிடையாதுன்னு ஆரம்பத்தில் இன்ட்ரொடக்ஷனில் சொல்லியிருக்கேன். ஆனால் மேஷராசிக்கு ஃபஸ்ட்டு ராசி உங்களுக்கு 10ஆம் இடத்துல இந்த உங்களுடைய தொழில் ஸ்தானத்தில் சுக்கிரன் இருக்கிறது அவ்வளோ நல்ல விஷயம் இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஆனால் உங்களுக்கு மட்டும் ஒரு ஸ்பெஷல். என்ன காரணம் அப்படின்னு கேட்டால், ராசிநாதன் செவ்வாய் அந்த 10ஆம் இடத்துல உச்சபலத்தை அடைகிறார். அந்த 10ஆம் இடமான மகர ராசியில் ராசிநாதன் உச்சமடைந்திருப்பது உங்களுக்கு செல்வாக்கை தரும், பதவி உயர்வை தரும், அதிகாரத்தை தரக்கூடிய வகையில் இருக்குது. அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு இந்த பிப்ரவரி 11லேருந்து மார்ச் 7 வரைக்கும் உங்களுக்கு அமோகமான பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் 10ல் சுக்கிரன் இருந்தால் கெடுபலனை தருங்கிற ஒரு அடிப்படை விதியை மாற்றக்கூடிய மாதமாக மேஷராசி நண்பர்களுக்கு இருக்கக்கூடிய வகையில் இருக்குது. என்னென்ன மாற்றங்கள் ஏற்படும்னா, பதவி உயர்வு கிடைக்கும், உத்தியோகத்தில் மேன்மை ஏற்படும், ப்ரமோஷன் கிடச்சி வெளியூருக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா சுக்கிரன் 10ஆம் இடத்துலேருந்து 4ஆம் இடத்தை பார்க்குறாரு. ஒன்றா சொந்த வீட்டுக்கு போவீங்க, இல்லை வாடகை வீட்டிலேருந்து இன்னொரு வாடகை வீட்டுக்கு போவீங்க. அது கூட ஒரு பெரிய இடத்துக்கு, இத்தனை நாளாக சிங்கிள் பெட்ரூமில் இருக்கீங்கன்னா இப்போ ட்ரிபிள் பெட்ரூமுக்கு போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. மொத்தத்தில் வளர்ச்சியை தரக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்க போகிறது இந்த மேஷ ராசியில் பிறந்தவர்களுக்கு. பொதுவாக 10ஆம் இடத்துல சுக்கிரன் இருந்தால் கெடுபலனை தரும்னு சொல்லியிருக்கேன். அந்த 10ஆம் இடத்துல எந்தெந்த கிரகங்கள் இருக்கக்கூடாதுன்னா, சனி இருக்கக்கூடாது. குரு இருந்தாலும் உங்களுக்கு நல்ல மாற்றம் ஏற்படும். 10ல் சனி பதவி நாசம், 10ல் குரு பதவி ஏற்றம், 10ல் சுக்கிரன் இடமாற்றத்தை ஏற்படுத்துவார். அதனால் உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இதில் ராசிநாதன் செவ்வாயும் 10ஆம் இடத்துல இருக்காரு. எங்களுக்கு பதவியில் ஏதாவது பிரச்சனை வருமா சார்னா, கண்டிப்பாக பிரச்சனை வரும். ஆனால் அந்த பிரச்சனை உங்களுக்கு சாதகமாக முடியும். என்ன காரணம்னா, ராசியில் இருக்கிற குருவுக்கு செவ்வாயின் பார்வை, உச்ச செவ்வாயின் பார்வை இருக்கிறதுனால குருமங்கள யோகத்தை ஏற்படுத்தி உங்களுடைய தனிப்பட்ட திறமையை வெளிப்படுத்தி அதன் மூலமாக வெற்றி காணக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இதில் யாருக்கெல்லாம் நல்ல விஷயம் நடக்கும் அப்படின்னா, சொந்த தொழில் பண்ணுறவாளுக்கு உங்களுடைய பிஸ்னஸை விரிவுபடுத்துறதுக்கு, உங்களுடைய வியாபாரத்தை விரிவுபடுத்துறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே சமயம் நீங்கள் ஒரு ஊரில் மட்டும்தான் பிஸ்னஸ் பண்ணுறீங்களா, உங்களுடைய பிஸ்னஸை
பல ஊர்களுக்கு விரிவுபடுத்துறதுக்கு உண்டான யோகம் ஏற்படுத்தும் இந்த சுக்கிர பயிற்சி. அதாவது தசமஸ்தானத்துக்கு சுக்கிரன் வரதுனால சம பலன் தான் கொடுப்பாருன்னு சொன்னேன். அதாவது சம பலன்னா சுமாரான பலன். இந்த சுமாரான பலன் எப்படிப்பட்ட பலன்களை கொடுப்பாருன்னா 4ஆம் இடத்தை சுக்கிரன் பார்க்கறதுனால சுகத்தை தரக்கூடிய வகையில் இருப்பார், ஆரோக்கியத்தை தரக்கூடிய வகையில் இருக்கார், ஆரோக்கியத்தில் முன்னேற்றத்தை ஏற்படுத்துவார். ஆனால் கொஞ்சம் சோம்பல் தன்மையை கொடுப்பார். ஏன்னா ராசிக்கு 4ஆம் இடம் சுகஸ்தானம், சுகஸ்தானத்தை சுக்கிரன் பார்க்கறதுனால உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். ஆனால் அதே சமயம் ஆரோக்கிய விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இதில் இந்த ராசியில் பிறந்த பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் படிப்பில் ஆர்வம் அதிகரித்தாலும் உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் குறிப்பாக இந்த நெஞ்சு பகுதியில், ஏன்னா 10ஆம் இடத்துலேருந்து நெஞ்சு பகுதியான 4ஆம் இடத்தை சுக்கிரன் பார்க்கறதுனால உடல் உஷ்ணம் அதிகரித்தல் காரணமாக சளி போன்ற தொந்தரவுகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் மந்தத்தன்மை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மூச்சு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் இன்ஃபெக்ஷன் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் அது ரொம்ப நாளைக்கு நீடிக்காது. சின்னதாக ஒரு வாரத்துக்கு மேக்ஸிமம் போனால் 7 நாள் தான். மருந்து போட்டால் 7 நாள், மருந்து போடாட்டினா 1 வாரம்ன்ட்டு ஒரு படத்தில் சொல்கிற மாதிரி அந்த 1 வாரத்தில் உங்களுக்கு பிரச்சனை சால்வ் ஆகிடும். அதனால் உங்களுக்கு கவலைப்பட வேண்டாம். கலைத்துறை நண்பர்களை பொறுத்த வரைக்கும் விரயஸ்தானத்துக்கு லாபஸ்தானம், அதாவது 12ஆம் இடத்திற்கு லாபஸ்தானமான 10ஆம் இடத்துக்கு சுக்கிரன் வந்திருக்கிறதுனால கடல் கடந்து போகக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான மாதமாக இந்த மாதம் இருக்க போகிறது. அதாவது பிப்ரவரி 11 முதல் மார்ச் 7 வரை. இதில் மார்ச் 15 வரைக்கும் உங்கள் ராசிநாதன் செவ்வாய் உச்சபலத்தோடு இருக்கிறதுனால எதிரிகளையும் வெல்லக்கூடிய ஆற்றல் ஏற்படுகின்ற மாதமாக இருக்கும். 8ஆம் இடத்ததிபதியும் செவ்வாய் தான். ஆனால் அவர் உச்சமாக இருக்கிறது உங்களுக்கு எதிரிகளை அடக்கக்கூடிய வல்லமையை தரக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்க போகிறது. குடும்ப தலைவிகள் 2ஆம் வீட்டு அதிபதியான சுக்கிரன் தசமஸ்தானத்தில் ராசிநாதனோடு சேர்ந்து இருக்கிறதுனால, அதுவும் களத்திரஸ்தானாதிபதி, அதனால் திருமண விஷயம் கைகூடக்கூடிய யோகம் ஏற்படும். கணவன் மனைவி உறவில் அந்யோன்யம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பிரிந்திருக்கும் தம்பதிகளுக்குள் ஒற்றுமை ஏற்பட்டு அதன் மூலமாக கணவன் மனைவி உறவில் மேலும் ஒரு புதிய அத்தியாயத்தை துவக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற மாதமாக இந்த பிப்ரவரி 11 முதல் மார்ச் 7 வரை அமோகமான பலன்களை தரக்கூடிய வகையில் இருக்குது. ஸோ இதில் இன்னொரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் 7ஆம் இடத்துக்கு 4ஆம் இடம், 7ஆம் இடத்திற்கு 4ஆம் இடம்னு சொன்னால் 10ஆம் இடம் வருது. உங்கள் வாழ்க்கை துணைக்கு ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். 7ஆம் இடத்துக்கு 10ஆம் இடத்தை, அதாவது 7ஆம் இடத்திற்கு 10ஆம் இடத்தை சுக்கிரன் பார்க்கறதுனால உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு வேலை கிடைப்பதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற மாதமாக இருக்கும். ஸோ இந்த ராசியில் பிறந்த குடும்ப தலைவிகளுக்கு, குடும்ப தலைவிகளால் கணவன் மனைவி உறவில் ஒற்றுமை ஏற்படுறதுக்கு, அவருக்கு வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த மாதம் உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு பெரிய புதிய அத்தியாயத்தை துவக்குவதற்குண்டான ஒரு நல்ல மாதமாக இருக்கிறதுனால இவாளுக்கெல்லாம், அதாவது இந்த மேஷராசியில் பிறந்த பூமி தொடர்பான தொழில் செய்கிறவாளுக்கெல்லாம், வீடு கட்டுறவாளுக்கு, வீடு கட்டி கொடுக்கக்கூடிய அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் பண்ணுறவாளுக்கு, இவாளுக்கெல்லாம் அமோகமான பலன்கள் ஏற்படுறதுக்கு உண்டான மாதமாக இருக்குது. ஆரோக்கியத்தில் பெரிய பாதிப்பு இல்லை, ஏன்னா உடல் உஷ்ணம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை தான். ஆனால் என்ன ஒரு நல்ல விஷயம், மேஷராசியை பொறுத்த வரைக்கும் 10ஆம் இடத்துல செவ்வாய் சுக்கிரன் சேர்க்கையானது உங்களுடைய இண்டஸ்ட்ரியில், உங்களுடைய டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் தான் தலைமை பண்போடு இருக்கக்கூடிய யோகத்தை ஏற்படுத்துகின்ற காரணத்தினால பதவி உயர்வு ஏற்படுகின்ற மாதமாக இந்த மாதம் இருக்கும். அனைத்து யோகத்தையும் தரக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்க போகிறது. நன்மைகள் ஏற்படும். இதற்கு பிராயச்சித்தம் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால், முருகப்பெருமானை, அதாவது தம்பதி சமேதராக இருக்கக்கூடிய, அதாவது வள்ளி தேவசேனா சமேத முருகப்பெருமானை வணங்கி வாருங்கள். அனைத்து விதமான சுகங்களும் உங்களுக்கு கிடைக்கும். ரிஷபராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் பாக்கியஸ்தானத்துக்கு சுக்கிரன் பயிற்சியாக இருக்காரு. பாக்கியஸ்தானத்துக்கு ஏற்கனவே செவ்வாய் பயிற்சி ஆகிட்டார். செவ்வாய் சுக்கிரன் சேர்க்கை பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறதுனால திருமணம் கைகூடக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும். திருமணமானவர்களுக்கு கணவன் மனைவி மன வேறுபாடு காரணமாக பிரிஞ்சிருக்கீங்க. கோர்ட்டில் டைவர்ஸ் வரைக்கும் அப்ளை பண்ணிட்டோம் சார், டைவர்ஸுக்கு இன்னும் ஒரு ஹியரிங் தான் பாக்கி இருக்குது, அதனால என்னை எப்படியாவது என் கணவர் கூட சேரணும், எப்படியாவது என் மனைவி கூட சேரணும், அவங்க அப்பா அம்மா பேச்சை கேட்டு என் கூட என்னை பிரிஞ்சிருக்கா சார் அப்படின்னு சொல்கிறவாளுக்கெல்லாம் இந்த சுக்கிர பயிற்சி அமோகமான பலன்களை தரும். கணவன் மனைவி ஒற்றுமை ஏற்படுத்துகின்ற மாதமாக இருக்கும். மனசு விட்டு பேசணும், ஆனால் நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் உங்களுக்கு செலவுகளை ஏற்படுத்தும். ஆனால் இந்த செலவுகள் காரணமாக உங்களுக்கு
குடும்பத்தில் லாபத்தை ஏற்படுத்தும். குடும்பம் ஒன்று கூடுவதற்கு உண்டான யோகம் ஏற்படும். இதில் யாருக்கெல்லாம் நல்ல பலன் கிடைக்க போகிறது அப்படின்னா, திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். ஏன் அப்படின்னு கேட்டால், ராசிநாதன் 7ஆம் வீட்டு அதிபதி 9ஆம் இடத்துல சேர்ந்திருக்காங்க. இதே ராசிநாதனும் 7ஆம் வீட்டு அதிபதியும் 11ஆம் இடத்துல சேர்ந்திருந்தால் உங்களுக்கு சந்நியாச யோகத்தை ஏற்படுத்துவார். அது ஜாதகத்தில் இருந்தாலும் சரி, இல்லை உங்களுடைய கோச்சார ரீதியாக இருந்தாலும் சரி. அதனால் உங்களுக்கு மன வருத்தம் ஏற்பட்டு சங்கடங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் உங்களை பொறுத்த வரைக்கும், ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் 9ஆம் இடத்துல சேர்ந்திருக்கிறதுனால கணவன் மனைவி ஒற்றுமை, காதல் வயப்பட்டுள்ள காதலன் காதலிக்குள்ள ஒற்றுமை ஏற்படுதல். இத்தனை நாளாக நான் பேச்சுலராக இருக்கேன் சார், எனக்கு எந்த லவ்வரும் கிடையாது, எந்த கேர்ள் ஃப்ரெண்டும் கிடையாதுன்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு கூட இந்த மாதம் ஒரு நல்ல வாழ்க்கை துணை போன்ற ஒரு நட்பை ஏற்படுத்துகின்ற மாதமாக இருக்கும். இது மட்டும் இல்லைங்க, சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணுறாங்கல்ல, அவங்களுக்கு புதிய அனுபவங்களை தரக்கூடிய, புதிய நட்பை தரக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும். ஏன்னா முன்ஜென்ம தொடர்பு ஏற்பட்டு அந்த நண்பர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருந்து அவர்கள் மூலமாக உங்களுக்கு உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, அந்த நண்பர்கள் உங்களை பார்க்க வந்தாங்கன்னா அவர்களுக்கு நீங்கள் ராஜ உபச்சாரம் பண்ண வேண்டியது இருக்கும். அவங்க வெளியூர்லேருந்து வராங்க, வெளிநாட்டிலேருந்து வராங்கன்னா அவங்க இங்கே வந்து தங்குறாங்க அப்படின்னு சொன்னால் அந்த தங்குறதுக்கு உண்டான செலவுலேருந்து நீங்கள் ஏற்றுக்கிறதுனால உங்களுக்கு கையிருப்பு கரையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கடன் வாங்கியாவது இது நடத்தணும், இவளை வந்து நான் கவனித்தாதான் எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவான்னு நினைக்கக்கூடிய வகையில் நீங்கள் செயல்படுவீர்கள். அதன் மூலமாக உங்களுக்கு லாபங்கள் பெருகக்கூடிய யோகத்தை ஏற்படுத்தும். இதில் இன்னொரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாபஸ்தானத்தில் ரிஷபராசிக்கு லாபஸ்தானமான மீன ராசியில் தான் சுக்கிரன் உச்ச பலத்தை அடைகிறார். அந்த லாபஸ்தானத்துக்கு லாபஸ்தானமான 9ஆம் இடத்துல சுக்கிரன் வந்திருக்கிறதுனால உங்களுக்கு முன்னோர்கள் வழிபாடு செய்வதன் மூலமாக லாபம் ஏற்படும். மூத்த சகோதரர்கள் வழியில் லாபங்கள் ஏற்படும். உங்களுடைய திறமைக்குண்டான அங்கீகாரத்தின் மூலமாக லாபங்கள் ஏற்படுகின்ற மாதமாக இந்த மாதம் இருக்கும். இந்த மாதம் பிப்ரவரி 11 மார்ச் 7ஆம் தேதி வரைக்கும் 7ஆம் வீட்டு அதிபதியான செவ்வாயும் 7-12 கூடிய செவ்வாயும் 1-6 கூடிய சுக்கிரனும் இணைந்து 10ஆம் இடத்துல இருக்கிறதுனால தொழில் ரீதியான கடன் உதவிகளை பெற்று அதன் மூலமாக பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸை வளர்ப்பதற்குண்டான வாய்ப்புகள் ஏற்படும். கணவன் மனைவி 2 பேர் சேர்ந்து சொந்தமாக தொழில் பண்ணுறாங்கல்ல, அவர்கள் அனுகூல பலன்களை ஏற்படுத்துவார்கள். அவர்களுக்கு வளர்ச்சி ஏற்படுறதுக்கு உண்டான மாதமாக இருக்கும். இந்த ராசியில் பிறந்த படிக்கின்ற பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் என்னன்னு பார்த்தா, 5ஆம் இடத்திற்கு 5ஆம் இடமான 9ஆம் இடத்துல சுக்கிரன் செவ்வாய் சேர்க்கை பூர்வ புண்ணியஸ்தானத்துக்கு பூர்வ புண்ணியஸ்தானத்தில் சேர்ந்திருக்கிறதுனால உங்கள் குழந்தைகளாலும், அதாவது இந்த படிக்கிற குழந்தைகளாலும் மேன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த ராசியில் பிறந்த பெற்றோரின் குழந்தைகளாலும் மேன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. செல்வாக்கு அதிகரிக்கிறதுக்கு உண்டான நேரம். ஏன்னா இப்போ மார்ச் மாதம், பிப்ரவரி மார்ச் அடுத்து வரக்கூடிய 3 மாதத்துக்குள்ளார 12th ரிசல்ட்டோ 10th ரிசல்ட்டோ வருது அப்படின்னு சொன்னால், இந்த ராசியில் ரிஷபராசியில் பிறந்த குழந்தைகளுடைய செயல்பாடு மூலமாகவோ அல்லது ரிஷபராசியில் பிறந்த பெற்றோரின் குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு உலக அளவில் பெருமை தேடுறதுக்கு உண்டான யோகத்தை ஏற்படுத்துகின்ற அமைப்பு இப்போது இருக்குது. தன வருமானம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் செலவுகள் ஜாஸ்தி இருக்குங்க. கொஞ்சம் நெஞ்ச செலவில் உங்களுக்கு அப்பேற்பட்ட செலவாக இருக்குது. காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், விரையாதிபதி உச்சம் பெற்றிருப்பதன் மூலமாக திருமண செலவுகள் ஏற்படலாம், பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் செலவுகள் ஏற்படலாம், நண்பர்களுக்காக செலவுகள் ஏற்படலாம். இப்போ உங்களுக்கு திருமணம் ஃபிக்ஸ் பண்ணுறாங்கன்னா உங்களுடைய திருமணத்தில் நடத்தக்கூடிய செலவை காட்டிலும் உங்களுடைய உடன் பணியாற்றுபவர்கள், நண்பர்கள், சிறுவதை பால்ய நண்பர்கள்லாம் வரவழைத்து அவர்களுக்கு தங்கும் செலவுலேருந்து எல்லாத்தையும் நீங்கள் தான் செலவு பண்ணணும். ஸோ அதனால் கையிருப்பு கரையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதில் இன்னொரு நல்ல விஷயம்னா, 9ஆம் இடத்துல சுக்கிரன் செவ்வாய் சேர்க்கை தந்தை மூலமாக உதவிகள் கிடைப்பது, தந்தையின் அனுகூலமான பலன்கள் ஏற்படுவது, முன்னோர்களின் ஆசீர்வாதம் கிடைப்பது போன்ற அனைத்து யோகங்களும் ஏற்படுத்துகின்ற மாதமாக இருக்கிறதுனால இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ரிஷப ராசியில் பிறந்த அனைத்து பிரிவினர், கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, விவசாய நண்பர்கள், வீடு கட்டி கொடுக்கக்கூடிய கொத்தனார், மேஸ்திரியிலேருந்து பெரிய டாப் லெவல் வரைக்கும் அமோகமான பலன்களை அனுபவிக்கக்கூடிய வகையில் இருக்காங்க. சுய தொழில் செய்பவர்களுக்கும் இவர்களுக்கு உண்டான பரிகாரம், பிராயச்சித்தம், பிரார்த்தனை அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் குரு பகவானை வணங்க வேண்டும். குருவை வணங்கி வாருங்கள். உங்களுக்கு உபதேசம் பெற்று உங்களுக்கு நல்ல அறிவுரையை தரக்கூடிய ஒரு நல்ல நபரை அறிமுகப்படுத்தி உங்களுக்கு வாழ்க்கையில் பெரிய வெற்றியை, பெரிய வளர்ச்சியை ஏற்படுத்துறதுக்கு உண்டான
வழிகாட்டுதலை அந்த உங்களுடைய மென்டார் உங்களுக்கு காட்டுவார். அந்த மென்டாரை அறிமுகப்படுத்துறதுக்கு குரு பகவான் வழிபாடு அவசியம் வேண்டும். அந்த குரு பகவானின் அருளால் இந்த ரிஷபராசி நண்பர்களுக்கு பிப்ரவரி 11 முதல் மார்ச் 7 வரை அமோகமான யோகத்தை ஏற்படுத்தி சுகத்தை தரக்கூடிய மாதமாக சுக்கிரன் பெயர்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கும். மிதுன ராசி. மிதுன ராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் தன யோகத்தை ஏற்படுத்துகின்ற மாதம் இது. அது என்ன சார் தன யோகம்? 8ஆம் இடத்துக்கு சுக்கிரன் வந்திருக்காரு, 8ஆம் இடத்துல செவ்வாயும் சேர்ந்திருக்காரு. கடனை அடைத்து செல்வாக்கை உயர்த்தி நன்மதிப்பை ஏற்படுத்துகின்ற மாதம் இந்த பிப்ரவரி 11 முதல் மார்ச் 7 வரை. உங்களுக்கு என்ன இத்தனை நாளாக மரியாதை இல்லாமல் இருந்தது? குடும்பத்தில் மரியாதை இல்லை, வெளியில் மரியாதை இல்லை, நண்பர்கள் மத்தியில் உங்களுக்கு மரியாதை இல்லை, இப்படி எல்லா அவமரியாதையும் சந்தித்து கொண்டிருந்து அவமதித்தல்லையே வாழ்க்கையை ஓட்டிகிட்டு இருந்தவங்க மிதுன ராசி நண்பர்கள். அவர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா பூரண மரியாதை கிடைக்கக்கூடிய மாதமாக இருக்கும். அது என்ன பூரண மரியாதைன்னா, நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள். வாழ்க்கை துணை உங்கள் பேச்சுக்கு எதிர்பேச்சு பேசிகிட்டு இருந்தவங்க போன மாதம் வரைக்கும் வாக்குவாதம் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனால் இந்த மாதம் உங்கள் பேச்சுக்கு கட்டுப்பட்டு இருப்பாங்க. 7ஆம் இடத்துல சுக்கிரன் இருந்தாலோ செவ்வாய் இருந்தாலோ புதன் இருந்தாலோ மன வேறுபாடு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் குரு பார்வையில் இருந்தாரே அப்படின்னு கேட்கலாம். குரு பார்வையில் இருந்தால் பிரிவு இல்லாமல் இருந்திருக்கும். ஆனால் வீட்டுக்குள்ளே சண்டை தான், ஏதாவது ஒரு விஷயத்துக்கு வாக்குவாதம் பண்ணுவாங்க. ஆனால் பிரிவு இல்லாமல் இருந்தது. ஆனால் இப்போது அந்த பிரிவு கூட இல்லாமல் ஒற்றுமையாக இருந்து குடும்பத்தில் ஒற்றுமை, பண வரவு, தனலாபம், வாக்கு சாதுரியம், இனிமையான வார்த்தைகள் மூலமாக அடுத்தவர்களை கவரும் ஆற்றல், இப்படி எல்லா யோகத்தையும் தரக்கூடிய வகையில் இருந்தாலும் அதிகார பதவி கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நல்ல மாதமாக இருக்குது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் 2ஆம் இடத்திற்கு சுக்கிரன் செவ்வாயின் பார்வை. உங்கள் வார்த்தை இனிமையாக இருக்கும், பேசக்கூடிய வார்த்தை இனிமையாக இருக்கும். ஆனால் பேசக்கூடிய வார்த்தைகள் அதிகாரம் துணிக்கும். நான் சொல்கிறத கேளு, நான் சொல்கிறத கேளு அப்படின்னு அதிகாரமாக சொல்கிறது எப்படி? நான் சொல்கிறத கேளு, நீ நல்லா இருப்ப. இது எப்படி? சொல்கிற விதம் இருக்குது. சொல்கிற விதத்தை மாற்றிக்கிறதுனால உங்களுக்கு நற்பெயர் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. லாபஸ்தானத்துக்கு அதிபதியான செவ்வாய் உச்சபலத்தை அடைகின்ற காரணத்தினால அனைத்து விதமான லாபங்களும் ஏற்படுகின்ற, அனைத்து விதமான செல்வாக்கும் ஏற்படுத்துகின்ற மாதமாக இந்த மாதம் இருக்க போகிறது. குலதெய்வ வழிபாடு இத்தனை நாள் நீங்கள் பண்ணாமல் இருந்தால் கூட குலதெய்வத்தின் அருள் உங்களுக்கு கிடச்சின்னு இருக்கு. அந்த குலதெய்வத்தினுடைய அருளை நிரந்தரமாக தக்க வச்சுக்கிறதுக்கு முடிஞ்ச அளவுக்கு குலதெய்வத்தை பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. தினமும் பிரார்த்தனை பண்ணுங்கள். கோயிலுக்கு எங்கேயோ இருக்கிற கோயிலுக்கு, காட்டில் இருக்கிற கோயிலுக்கு போகணுங்கிற அவசியம் இல்லை. ஆனால் அந்த அம்பாளையோ அங்கே இருக்கக்கூடிய காத்தவராணியோ முனீஸ்வரனையோ தினமும் பிரார்த்தனை பண்ணிட்டு வாங்க. உங்களுக்கு துணை இருந்து செயல்படுவார்கள். அப்பேற்பட்ட யோகமான மாதம். நீங்கள் கண்டுக்காமல் இருந்தால் கூட அவங்களை தேடி வரக்கூடிய மாதமாக இருக்கும். உங்கள் வீட்டுக்குள்ளே அந்த குலதெய்வம் வாசம் செய்யக்கூடிய யோகம் ஏற்படுத்துகின்ற மாதம். இதில் சுக்கிரன் 8ஆம் இடத்துல இருக்காருன்ட்டு கவலைப்பட வேண்டாம். 8ஆம் இடம் உங்களுக்கு நன்மையை தரும். ஜனனகால ஜாதகத்தில் 8ஆம் இடத்துல சுக்கிரன் இருந்தால் தான் கெடுதல். ஏன்னா 8ஆம் இடத்துல சுக்கிரன் இருந்தால் ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் உங்களுடைய மர்மஸ்தானத்தில், அதாவது ரீப்ரொடக்டிவ் சிஸ்டத்தில் பிரச்சனையை ஏற்படுத்தும். மாதாந்திர சுழற்சி ஏற்படுறதில் சிக்கல் ஏற்படும். ஆண்களுக்கு விந்தணுக்கள் சங்கடம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இப்போ 8ஆம் இடத்துல கோச்சாரத்தில் இருக்கிறது உங்களுக்கு தன யோகத்தை ஏற்படுத்தி குடும்ப ஒற்றுமைக்கு வழிவகுக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும். குறிப்பாக கலைத்துறை நண்பர்கள், அரசியல் துறை சார்ந்தவர்கள், பேச்சை தொழிலாக கொண்டவர்கள், பாட்டு பாடுறவங்க, கச்சேரி நடத்துகிறவங்க, என்னை போன்ற ஜோதிடர்கள், இவர்கள் அனைவருக்கும் இந்த மாதம் மிதுன ராசியில் பிறந்த அனைவருக்கும் தனயோகத்தை ஏற்படுத்துகின்ற மாதமாக இருக்குது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் வார்த்தைகளால் எதிரிகளையும் வெல்லக்கூடிய ஆற்றல் ஏற்பட்டு உங்களுடைய பதவி உயர்வு, செல்வாக்கு, மரியாதை உயர்த்தி நன்மையை ஏற்படுத்துகின்ற மாதமாக இருக்கும். அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கு உண்டான யோகம் இருக்குது. உத்தியோக ரீதியாக உங்களுக்கு இடமாற்றம் மட்டுமல்லாமல் பதவி உயர்வு கிடைத்து இடமாற்றம் ஏற்படும். சிலருக்கு பார்த்தீங்கன்னா சொந்த ஊருக்கு போய் செட்டில் ஆகணும். சார் நான் இருக்கிறது இப்போ தூத்துக்குடியில் இருக்கேன், இல்லை பூனேயில் இருக்கேன், நான் ஹைதராபாத்தில் போய் செட்டில் ஆகணும் அப்படின்னு நிறைய பேர் கேட்குறவங்க இருக்காங்க. அந்த ஹைதராபாடுக்கு சொந்த ஊர் அங்கே போய் செட்டில் ஆகணும்னா இந்த சுக்கிரன் இப்பொழுது சாதகமான செயல்களை ஏற்படுத்திட்டு இருக்காரு. அதனால் இனிமையான வார்த்தைகளை பேசி உங்களுக்கு காரியத்தை சாதித்து கொள்ளக்கூடிய ஆற்றலை இந்த சுக்கிர பகவான் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கார். அதே சமயம் பார்த்திங்கன்னா 5ஆம் வீட்டு அதிபதியான சுக்கிரன் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால
வியாபாரிகளுக்கு வளர்ச்சி ஏற்பட்டு வியாபாரத்தில் தன வரவை ஏற்படுத்துகின்ற வாய்ப்புகள் இருக்குது. வியாபாரத்தின் மூலமாக வளர்ச்சி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக அறிவு தொழில் வியாபாரம் பண்ணுறவங்க, நீங்கள் ஏதாவது விலையுயர்ந்த பொருட்களை வாங்கி வியாபாரம் பண்ணுறவங்களா இருந்தால், அதாவது வைர நகைகள், பிளாட்டினம் போன்ற நகைகள், அப்படி இல்லை அப்படின்னா எலக்ட்ரானிக் கூட்ஸு, இந்த மாதிரி பொருட்களை வாங்கி வியாபாரம் பண்ணுறவங்களா இருந்தால் அவளுக்கெல்லாம் இந்த மாதம் அபரிமிதமான லாபத்தை தரக்கூடிய மாதமாக, தன யோகத்தை ஏற்படுத்துகின்ற மாதமாக இருக்கும். ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் மிதுன ராசிக்கு ஏற்றத்தை தந்து வளத்தை தரக்கூடிய மாதமாக இருக்கிறதுனால நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன அப்படின்னா, குலதெய்வ வழிபாடு மட்டுமே பண்ண வேண்டும். இந்த மாதம் முடிஞ்சதுன்னா குலதெய்வத்தை போய் பார்த்துட்டு வாங்க. எங்கேயோ கிராமத்தில் இருந்தாலும் சரி, அந்த இடத்துக்கு போய் பார்த்து ஒரு நாளாவது அந்த இடத்துல தங்கிட்டு வாங்க. ஒரு ராத்திரி தங்கணும். அடுத்த நாள் காத்தால பூஜையை முடிச்சுட்டு கிளம்பி வரணும். காத்தால போகிறது முடிச்சுட்டு பூஜையை முடிக்கிறோம், 1 மணி நேரத்தில் கிளம்பி வரதெல்லாம் கூடாது. மினிமம் ஒரு நைட் அங்கே ஸ்டே பண்ணேன்னா அந்த தெய்வத்தின் அனுகிரகம், அந்த சாநித்தியத்தை உணரக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டு அதனால் உங்களுக்கு வெற்றி வாகை சூடக்கூடிய யோகத்தை அந்த குலதெய்வம் ஏற்படுத்தி கொடுக்கும். அதில் உங்களுக்கு சந்தோஷம் ஏற்படும். கடகராசி அன்பிற்குரிய கடகராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் சப்தமஸ்தானம்னு சொல்லக்கூடிய களத்திரஸ்தானத்தில் களத்திரக்காரகன் வந்திருக்காரு. அதே சமயம் மங்களக்காரகனும் 7ஆம் இடத்துல வந்திருக்காரு. இந்த 7ஆம் இடம் அப்படிங்கிறது கொஞ்சம் வில்லங்கமான இடம். ஏன்னா 7ஆம் இடத்துல யாரும் இருக்கக்கூடாது, அந்த இடம் சுத்தமாக இருக்கணும். அந்த இடத்துல குரு இருந்தால் கூட உங்களுக்கு நண்பர்களால் ஆதாயம் ஏற்படுமே தவிர உங்களால் அடுத்தவங்களுக்கு அது பாதிப்பை ஏற்படுத்தாதே தவிர உங்களால் அடுத்தவங்களுக்கு உதவிகரமாக இருக்காது. அதனால் இப்போ சுக்கிரனும் செவ்வாயும் களத்திரஸ்தானத்தில் சேர்ந்திருக்கிறதுனால என்ன பலன் அப்படின்னு கேட்டால், திருமண உறவு, பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப், உடன் பணியாற்றுபவர்கள் இவர்களுடன் கருத்து மோதல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு யோகாதிபதி கடக ராசிக்கு கடக லக்னத்துக்கு யோகாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் களத்திரஸ்தானத்தில் உச்சபலத்தை அடைவதன் மூலமாக நண்பர்கள் மற்றும் வாழ்க்கை துணை, உங்களுடன் பணியாற்றுபவர்கள், உங்களுடைய பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ், சக பணியாளர்கள் இவர்களின் அதிகாரத்திற்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஒரு நல்ல விஷயம்னா, இந்த பார்ட்னர்ஷிப்பில் பிஸ்னஸ் பண்ணுறீங்கல்ல, அவளுக்கெல்லாம் 10ஆம் இடத்திற்கு செவ்வாய் பார்வையை கொடுக்கறதுனால, 10ஆம் வீட்டு அதிபதி தன்னுடைய சொந்த வீட்டை பார்க்கறதுனால உங்களுடைய பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப் அமோகமான பலன்களை ஏற்படுத்துகின்ற வகையில் இருக்குது. தொழில் விருத்தி ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான வாய்ப்பு இருக்குது. 5ஆம் வீட்டு அதிபதி வியாபார ஸ்தானாதிபதி, குழந்தை பாக்கிய ஸ்தானாதிபதியான செவ்வாய் உச்சபலத்தை அடைவதன் மூலமாக இந்த கடகராசியில் பிறந்த வாழ்க்கை துணை சம்பந்தப்பட்ட விஷயங்களாகட்டும், குழந்தை பாக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களாகட்டும் உங்களுக்கு சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படும். சார் 7ஆம் இடத்துல சுக்கிரன் வந்தால் கெடுபலன்னு சொன்னீங்களே சார். ஆமாம், நான் சொன்னேன் 7ஆம் இடத்துக்கு சுக்கிரன் வந்தால் கெடுபலன் தான். ஆனால் கூட செவ்வாயும் இருக்கார் உச்சபலத்தோட. மங்களகாரகன் களத்திரகாரகன் இணைந்திருப்பது உங்களுக்கு ஒரு விதத்தில் கெடுதலை ஏற்படுத்தினாலும் மற்றொரு விதத்தில் நல்ல பலனை ஏற்படுத்துகின்ற வாய்ப்பு இருக்குது. என்ன வாய்ப்பு? குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கிய பேரு, வம்ச விருத்தி ஏற்படுதல், குழந்தைகள் வளர்ச்சி அடைதல், குழந்தைகளின் மேல் படிப்புக்குண்டான முயற்சிகள் வெற்றியை தருதல், வியாபார வளர்ச்சி ஏற்படுதல் போன்ற அனைத்து யோகமும் நடக்கக்கூடிய மாதமாக இருக்கும் இந்த மாதம். பிப்ரவரி 11 மார்ச் 7 வரைக்கும். இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, தொழில் ரீதியாக உங்களுடைய தொழிலில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குது, லீகல் பிரச்சனை இருக்குன்னா இப்போ அது சாதகமான பலன்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. 7ஆம் இடத்துல செவ்வாய் தசமஸ்தானாதிபதி உச்சம் பெற்று இருப்பதன் மூலமாக, 5-10 கூடிய செவ்வாய் உச்சம் பெற்று இருப்பதன் மூலமாக உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகள் வரத்துக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தும். அதே சமயம் கணவன் மனைவி உறவில் மன வேறுபாடு காரணமாக கோர்ட்டு கேஸு, டைவர்ஸு, போலீஸ் கேஸுன்னு அலையிறவங்களுக்கெல்லாம் இப்பொழுது உங்களுக்கு சாதகமான மதிப்பு மரியாதை உயரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அது கெடுதலையும் பண்ணும், நல்லதையும் பண்ணும். மதிப்பு மரியாதையை உயர்த்தும், ஆனால் ரிலேஷன்ஷிப்பில் ஏகப்பட்ட பிரச்சனையை உருவாக்கும். அதனால் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா பிப்ரவரி 11 மார்ச் 7 ஆல்மோஸ்ட் ஒரு 30-25 நாளைக்குள்ள நாள் வருது. 25 நாளைக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு நண்பர்கள் விஷயத்தில், அதுவும் எதிர்பாலின நண்பர்கள் விஷயத்தில் அனாவசியமான மூக்கு நுழைக்காமல் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். நீங்கள் அவங்க வீட்டு குடும்ப விஷயத்தில், அவங்க ஆற்று குடும்பத்தில் ஆற்று மாமாக்கும் மாமிக்கும் சண்டை, அதில் போயிட்டு நான் சப்போர்ட் பண்ணுறவங்க, அந்த மாமிக்கு நான் சப்போர்ட் பண்ணுறேன், அந்த ஆண்டிக்கு நான் சப்போர்ட் பண்ணுறேன்னு போனீங்கன்னா உங்கள் பேரை கெடுத்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
உங்கள் குடும்பத்திலையும் வெளியால் வராமல் பார்த்துக்கோங்க. அடுத்தவா குடும்பத்திலையும் நீங்கள் போய் தலையிடாமல் பார்த்துக்கிறது அவசியமான ஒன்று. குடும்ப விஷயங்களை வெளியில் பேசாமல் இருப்பது அவசியமான ஒன்று. காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்கள் 8ஆம் இடத்துல சனி இருக்கார். பிப்ரவரி 11லேருந்து பிப்ரவரி 13ஆம் தேதி சூரியனும் இந்த 8ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. அது கூடவே பின்னாடியே புதனும் பயிற்சி ஆகிட்டார் 19ஆம் தேதி அன்னைக்கு. இந்த புதன் சனி சூரியன் ஆகிய 3 கிரகங்கள் 8ஆம் இடத்துல இருக்கிறதும் 7ஆம் இடத்திற்கு சுக்கிரன் செவ்வாய் சம்மந்தப்படுறதும் குடும்பத்தில் தேவையில்லாத பிரச்சனையை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பண வருமானத்தில் பிரச்சனை இல்லை, ஆனால் குடும்ப உறவுகளிடம் பிரச்சனை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கவனமாக இருந்துக்கோங்க. இதில் நீங்கள் கொஞ்சம் எங்கேயாவது அப்படியே அகஸ்மாத்தாக இருந்துட்டேன்னா இது போலீஸ் கேஸ் வரைக்கும் அடுத்த மாதம் கொண்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கவனமாக இருந்துக்கிறது நல்லது. இதில் உத்தியோகத்தில் இருக்கிறவாளுக்கு தேவையில்லாத மனப்போராட்டங்கள் ஏற்படும். மேல் அதிகாரிகளின் செயல்பாடுகள் எதிரித்தன்மையோடு செயல்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் உங்களுடைய வார்த்தைகளை பிடுங்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. they will try to pull words from your mouth. அந்த வார்த்தைகளை பிடுங்கி அதுலேருந்து உங்களை தப்பு பண்ணுற வச்சு அதனால் உங்களுக்கு கெட்ட பேரை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கடகராசியில் பிறந்தவாளுக்கு தாயாரின் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு உண்டான நேரம். என்னென்னா 4ஆம் இடத்து அதிபதி 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு பிரச்சனை தவிர தாயாருக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். இந்த ராசியை பொறுத்த வரைக்கும், கடகராசியை பொறுத்த வரைக்கும் நட்பு விஷயத்தில் எச்சரிக்கையுடன் இருக்கணும். கணவன் மனைவி உறவில் எச்சரிக்கையுடன் இருக்கணும். யார்கிட்ட பழகினாலும் சரி, அதுவும் பெரிய மனிதர்கள்ட்டெல்லாம் பழகும்போது வார்த்தைகளில் தெளிவு இருக்கணும். ஒவ்வொரு வார்த்தையும் அளந்து பேசுகிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பிப்ரவரி 11 முதல் மார்ச் 7 வரை கடகராசியில் பிறந்த ஆண் பெண்கள் குலதெய்வ வழிபாடு பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வீட்டுக்கு அருகில் இருக்கிற சிவபெருமான் கோயிலுக்கு, சிவன் கோயிலுக்கு சென்று அங்கே இருக்கிற அம்பாளை வணங்கி வாருங்கள். அங்கே இருக்கக்கூடிய, அதாவது சிவபெருமான் இருக்காருன்னா கூடவே பக்கத்துலேயே ஒரு அம்பாள் இருப்போம். அந்த அம்பாளை வணங்கி வாருங்கள். அம்பாளின் அனுகிரகத்தின் மூலமாக குடும்ப ஒற்றுமை ஏற்படும். நட்பில் விரிசல் ஏற்படாமல் இருக்கிறதுக்கு மங்களாம்பிகையின் அருள் உங்களுக்கு துணை இருக்கும். சிம்மராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் ஆரோக்கியத்தில் சங்கடம் ஏற்படுகின்ற சூழ்நிலை வருது. என்ன சார் நல்லதே சொல்ல மாட்டேல அப்படின்னா, நல்லது சொல்ல போகிறேன். எப்படின்னா, உங்கள் ஆரோக்கியத்தில் ஏற்கனவே பிரச்சனை இருக்குது. அந்த பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய யோகம் இந்த மாதம் இருக்குது. 6ஆம் இடத்துல சுக்கிரன் செவ்வாய் சேர்க்கை உங்களுடைய ஆரோக்கிய விஷயம், கடன் விஷயம், எதிரிகள் விஷயம். அதாவது 6ஆம் இடம்ங்கிறது ருண ரோக சத்துருஸ்தானம். இந்த சத்துருஸ்தானத்தில் செவ்வாய் இருக்கார். சத்துரு சம்ஹார மூர்த்தியான முருகனை வழிபடுங்கள். இந்த செவ்வாய் உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தி கொடுப்பார். இதனால் உங்களுக்கு என்ன பலன் வரும்? இந்த 6ஆம் இடத்துல சுக்கிரன் செவ்வாய் சேர்க்கை அப்படிங்கிறதுனால இந்த மாதம் உங்களுக்கு கெட்ட பெயர் வரும். உங்களுக்கு செய்யாத தப்புக்கு குற்றச்சாட்டு சுமப்பீங்க. அதாவது சிலுவையை சுமக்கக்கூடிய மாதமாக இருக்கும். ஆனால் அதே சிலுவைக்கு உங்களுக்கு அந்த சிலுவையை சுமத்தின உங்கள் பேரில் உங்களுக்கு நல்ல பெயரை ஏற்படுத்தி உங்களை எப்படி இயேசுபிரான் நல்ல உயர்ந்த இடத்துக்கு போனாரோ, அதாவது ஒரு நல்ல தெய்வஸ்தானத்துக்கு போனாரோ, அதே மாதிரி உங்களையும் மேலே உக்காத்த வச்சு உங்களை பாராட்டுறதுக்கு உண்டான யோகத்தை ஏற்படுத்துவார்கள் இந்த சுக்கிரனும் செவ்வாயும். அதில் இன்னொரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சப்தமஸ்தானத்தில் சனி சூரியன் சேர்க்கை புதனோடு இணைய போகிறாரு. இந்த 3 கிரக சேர்க்கை 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால கணவன் மனைவி உறவில் ஒரு சிறு தடுமாற்றம் ஏற்பட்டு அதனால் உங்களுக்கு வாக்குவாதங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதில் என்ன சார் நல்ல விஷயம், இதில் வேறு நல்ல விஷயம்னு சொல்கிறீங்களே அப்படின்னு கேட்கலாம். இதில் என்ன நல்ல விஷயம்னா, எங்கே வாக்குவாதம் வருதோ, எங்கே கலகம் பிறக்கிறதோ அந்த இடத்துல வழி பிறக்கும்னு பெரியவா சொல்லியிருக்கா. அதனால் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற குழப்பத்திற்கு விடுவு காலம் பிறக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்க போகிறது. இதில் இன்னொரு நல்ல விஷயம் என்னென்னா, குரு பார்வை ராசிக்கு இருக்குது 9ஆம் இடத்துலேருந்து. அதனால் குழந்தை பாக்கிய பேர் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த குழந்தை பாக்கிய பேர் ஏற்படணும் அப்படின்னு சொன்னால் கணவன் மனைவி ஒற்றுமை ஏற்படணும். கணவன் மனைவி ஒற்றுமை ஏற்படணும்னா முதல்ல உங்களுக்குள்ள ஒரு கலகம் வரணும். உங்கள் கலகத்தை யாராவது ஒருத்தர் வெளியிலேருந்து தீர்த்து வைக்கணும். அந்த கலகத்தை ஏற்படுத்துகின்ற மாதமாக இந்த மாதம் இருக்கும். இந்த மாதமே உங்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படாது. அடுத்து வரக்கூடிய மாதங்கள் ஏற்படும். முதல்ல ஊடல், அப்புறம் சண்டை, அதுக்கப்புறம் காதல், அதுக்கப்புறம் தான் குழந்தை பாக்கியம். இப்போ ஊடல் ஏற்படுகின்ற மாதமாக இருக்குது. ஆரோக்கிய விஷயத்தில் சிம்மராசி நண்பர்கள் கவனமாக இருந்துக்கிறது நல்லது.
மருத்துவ தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய மாதம் இது. மருத்துவ உதவிகளின் மூலமாக உங்கள் தலைப்பகுதியில், பின்கழுத்து பகுதியில், இடுப்பு பகுதியில், அதாவது பின்னாடி ஸ்பைனல் கார்டு முடிகிற இடத்துல உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா அதற்கெல்லாம் தீர்வு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. 7ஆம் இடத்துல சனி இருக்கார். அதனால் பைல்ஸ் பிரச்சனை இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் சுக்கிரனும் செவ்வாயும் உங்களுக்கு கெடுதலை தந்து நன்மையை ஏற்படுத்துவார்கள். அதனால் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ராசியில் பிறந்த பூமி தொடர்பான தொழில் செய்யக்கூடிய நபர்களாகட்டும், உற்பத்தியாளர்களாகட்டும், சொந்த தொழில் பண்ணுறவங்களாகட்டும், யாராக இருந்தாலும் சரி, கடன் விஷயத்தில் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. கடன் விஷயத்தில் நெருப்பாக இருந்துக்கிறது நல்லது. ஸோ இந்த மாதத்திற்கு உண்டான பரிகாரம், அதாவது சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்கு உண்டான பரிகாரம் அப்படின்ட்டு பார்த்தோம்னா, தினமும் சூரிய வழிபாடு பண்ணுங்கள். உடம்புக்கு விட்டமின் டி தேவை. அதனால் உடம்பை கொஞ்சம் சூரியனுடைய சூட்டில் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறதுக்கு பண்ணுங்கள். அதே சமயம் தினமும் அம்பாளை வழிபட்டு வாருங்கள். லலிதா சகஸ்ரநாம பாராயணம் செய்து பாலையை வழிபடுங்கள். அந்த பாலை உங்களுக்கு குழந்தையாக இருந்து நல்வழியை காட்டுவாள். கன்னிராசி. கன்னிராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் 5ஆம் இடத்துல சுக்கிரன் செவ்வாய் சேர்க்கை, பதவி உயர்வு, செல்வாக்கு அதிகரித்தல், உங்களை அவமானப்படுத்தின உங்கள் எதிரிகள் அடங்கி போகுதல், எதிரிகளுக்கு தண்டனை வகை கொடுத்துதல், அந்த எதிரிகள் காணாமல் போகிறதுக்கு உண்டான நேரம். அதாவது உங்கள் வாழ்க்கையை விட்டு ஓடி போயிடுவாங்க. அவங்க சொந்த ஊருக்கு போய் செட்டில் ஆகிடுவாங்க. அதுக்கப்புறம் இந்த பக்கமே வரமாட்டாங்க. நீங்கள் டெல்லியில் இருக்கீங்க, இல்லை பூனேயில் இருக்கேன் அப்படின்னா அவங்க தமிழ்நாட்டு பக்கம் ஓடி வந்துடுவாங்க. நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கேன், மெட்ராஸில் இருக்கேன் சார், கோயம்புத்தூரில் இருக்கேன், இல்லை திருச்சியில் இருக்கேன் சார் அப்படின்னா அவங்க தமிழ்நாட்டை விட்டு ஓடி போயிட்டு எங்கேயாவது பீகார் பக்கமோ இல்லை உத்தரப்பிரதேஷ் பக்கமோ போய் ஒளிஞ்சுப்பாங்க. அப்பேற்பட்ட ஆற்றல் மிகுந்த மாதமாக உங்களுக்கு அமையக்கூடிய வகையில் இருக்குது. குழந்தைகளால் வளர்ச்சி, வியாபாரத்தில் வளர்ச்சி, உடன் பிறந்த சகோதர சகோதரிகளால் ஆதாயம் ஏற்படுதல், பங்காளி சண்டைகள் விலகுதல், குடும்ப ஒற்றுமை ஏற்படுதல், எல்லா நல்ல விஷயமும் நடக்கக்கூடிய மாதம். தன வரவு ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக கலைத்துறை நண்பர்களுக்கு அரசாங்க அனுகூலம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பேச்சை தொழிலாக கொண்ட அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கும் வழக்கறிஞர்களுக்கும் வாக்கு சாதுரியத்தின் மூலமாக வெற்றிகளையும் செல்வாக்கையும் உயர்த்துகின்ற மாதமாக இருக்கும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கன்னிராசியில் பிறந்த குடும்ப தலைவிகளுக்கு குடும்பஸ்தானம் வலுவாக இருக்குது. 2ஆம் வீட்டு அதிபதி உச்ச செவ்வாயோடு சேர்ந்திருக்கிறதுனால குடும்பம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. உங்கள் குழந்தைகளால் பெருமைகள் ஏற்படும். சகோதர சகோதரிகளால் மரியாதைகள் கிடைக்கும். உங்களுடைய மூத்த சகோதரருக்கும் உங்களுக்கு ஏதாவது கருத்து வேறுபாடா இந்த மாதம் பேசி தீர்த்துக்கலாம். அவருக்கு ஏதாவது உடம்பு சரியில்லையா, மருத்துவ உதவியை உங்கள் மூலமாக கொடுக்க செய்து உங்களுக்குள்ள இருந்து வந்த அந்த பேச்சற்ற தன்மையை மாற்றி பேச்சுவார்த்தையை துவக்குவதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான மாதமாக இருக்கும். குழந்தை பாக்கியம் ஏற்படும். குழந்தைகள் வளர்ச்சி அடைவார்கள். படிக்கின்ற குழந்தைகள் கன்னிராசியில் பிறந்து இந்த 10th எக்ஸாம், 12th எக்ஸாம், இல்லை நீட் எக்ஸாம் எழுதுறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிற குழந்தைங்க, ஐஏஎஸ் ஐபிஎஸ் எக்ஸாம் படிக்கிறதுக்காக முயற்சித்து கொண்டு இருக்கும் ஆண் பெண்களுக்கெல்லாம் இந்த மாதம் நீங்கள் எந்த எக்ஸாம், ஒரு பேனாவை எடுத்து எக்ஸாமில் உக்காந்துட்டேன்னா அந்த எக்ஸாமில் நீங்கள் தான் கிளியர் பண்ணுவீங்க. அந்த எக்ஸாமில் நீங்கள் தான் டாப்பராக இருப்பீங்க. அந்தளவுக்கு ஒரு யோகம் இருக்குது. இது ஜனனகால ஜாதகம் ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா. வீக்காக இருந்ததுன்னா ஜஸ்ட் பாஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த ராசியில் பிறந்த விவசாய நண்பர்கள், விவசாயம் சார்ந்த தொழில் செய்யக்கூடியவர்களுக்கெல்லாம் தொழில் விருத்தி ஏற்படும். பூமி தொடர்பான ரியல் எஸ்டேட் கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் புதிய வாய்ப்புகள் தேடி வந்து அனுகூல பலன்களை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தொழில் முன்னேற்றம் ஏற்படுகின்ற வாய்ப்புகளும் தொழில் மூலமாக உங்களுக்கு மரியாதைகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தந்தையின் ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகக்கூடிய வகையில் இருக்குது. தந்தை வழி உறவினர்கள் அல்லது தந்தை வழி சொத்து போன்ற விஷயங்கள் இருந்த வில்லங்கமான பேச்சுக்கள் குறைந்து உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்துகின்ற வாய்ப்புகள் இருக்குது. சப்தமஸ்தானத்தில் ராகு இருக்காரு. அதனால் கணவன் மனைவி உறவில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. குறிப்பாக உங்கள் கணவன் அல்லது மனைவியால் ஆதாயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால அவர்களை ரொம்ப உதாசீனப்படுத்தியோ மட்டம் தட்டியோ பேசிடாதீங்க. ஏன்னா வாழ்க்கை துணை தான் என்றைக்குமே கூடவே இருப்பாங்க. நிறைய பேர் இந்த காலத்து குழந்தைகள்லாம், பெண் குழந்தைகள் என்ன நினச்சிக்கிறதுனா, கணவனை முட்டாள்தனமாக பேசணும், கணவனை அவமரியாதை பண்ணி பேசிட்டு அப்பா அம்மா உயர்த்தி பேசணும் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. இந்த உறவு தான் சாஸ்வதம். அப்பா அம்மா உறவுங்கிறது என்றைக்காவது அவங்களுக்கு வயசாகிடுதுன்னா அவங்க இறங்க வேண்டிய நேரம் வந்துடும். அதனால் கவனமாக இருந்துக்கோங்க.
இந்த உறவு தான் லைஃப் லாங் உங்களுக்கு துணையாக இருக்கும். எப்பேற்பட்ட ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, வாழ்க்கை துணையை இழந்தால் உங்களுக்கு வெற்று வாழ்க்கை தான். அது வாழா வெட்டின்னு சொல்லுவாங்க. அது வாழா வெட்டிங்கிறது அது வெட்டியான வாழ்க்கையாக மாறிவிடும். அதனால் ரொம்ப கவனமாக இருந்துக்கோங்க. உங்கள் எதிரிகளை பந்தாடக்கூடிய ஆற்றல் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்கிறதுனால வாழ்க்கை துணையை கூட சப்போர்ட்டுக்கு வச்சுக்கோங்க. அவர்கள் தான் உங்களுக்கு உற்ற துணையாக இருப்பார்கள். அரசாங்க அதிகாரிகள் உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்துவார்கள். ஆனால் அரசு வகையில், அரசு அதிகாரிகள் வகையில் அனாவசியமான செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த செலவுகளையும் சமாளிக்கக்கூடிய வகையில் சுக்கிரன் இந்த மாதம் உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்துவார், வருமானத்தை ஏற்படுத்துவார். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கன்னி ராசியில் பிறந்த பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கெல்லாம் ஏற்றமிகு மாதமாக இருக்குன்னு சொன்ன அவர்களுக்கு பண வருமானம் ஏற்படும். அதே சமயம் உங்களுக்கு பொற்கிழிகள், அதாவது உங்களை பாராட்டி அவார்ட்ஸ் கிடைக்கிறதுக்கு, வருமானம் கிடைக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கன்னிராசியில் பிறந்த அனைத்து பிரிவினருக்கும் வளர்ச்சி தரக்கூடிய மாதம் இருக்கிறதுனால இதுநாள் வரை உங்களை பற்றி தவறாக பேசியவர்களின் வாயை அடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுவதனால உங்களுடைய செல்வாக்கும் உயர்வது மட்டும் இல்லாமல் உங்கள்கிட்ட ஒரு பயம் ஏற்படும். உங்களுடைய பயத்துக்கு சில சமயம் நீங்கள் செலவு பண்ணுற மாதிரி இருக்குது. ஏன்னா விரயஸ்தானத்துக்கு செவ்வாயின் பார்வை இருக்கிறதுனால உங்களுடைய மரியாதைக்காகவும் சில செலவுகள் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கன்னிராசியில் பிறந்தவர்களுக்கு உண்டான பரிகாரம், பிராயஷ்சித்தம் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால், உங்களுடைய குலதெய்வ வழிபாடு, எல்லா ராசிக்குமே குலதெய்வ வழிபாடு கம்பல்சரி. எல்லா ராசியாக இருந்தாலும் சரி, குலதெய்வத்தோட நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் யாருன்னு கேட்டால் மாதங்கி, ராஜமாதங்கியை வணங்க வேண்டும். தசமகா வித்யைன்னு அம்பாள் ராஜராஜேஸ்வரியுடைய 10 அவதாரங்கள் தசமகா வித்யை. அதில் ஒன்று ராஜமாதங்கி. அந்த ராஜமாதங்கி உங்களுடைய தொண்டைக்கு அதிபதி, உங்களுடைய பேச்சுக்கு அதிபதி, உங்களுடைய வார்த்தைகளுக்கு அதிபதி. ராஜமாதங்கியை வழிபடுவதன் மூலமாக வாக்குச்சாதுரியத்தை ஏற்படுத்தி எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றலை ஏற்படுத்தி கொடுப்பாள் அந்த ராஜமாதங்கி. துலாம் ராசி அன்பிற்கினியவர்களே, இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும், அதாவது பிப்ரவரி 11 மார்ச் 7 வரைக்கும் 3ஆம் இடத்தில் இருந்த சுக்கிரன் 4ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிட்டார். 3ஆம் இடத்தில் இருந்த செவ்வாயும் 4ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிட்டார். இந்த பிப்ரவரி 11 மார்ச் 7 உங்களுக்கு அனைத்து விதமான யோகத்தை ஏற்படுத்தினாலும் உடல் அசௌகரியத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்காங்க. ஏன் சார் இப்படி எங்களுக்கு நல்லது சொல்லாமல் சொல்கிறீங்கன்னா, ஆக்சுவலி இது நல்லது. என்னென்னா, வளர்ச்சிக்கு உண்டான பாதையில் பயணிக்கக்கூடிய நேரம் இது. வளர்ச்சியை அனுபவிக்கிறதுக்காக நீங்கள் கஷ்டப்படணும். அந்த கஷ்டத்தை அனுபவிக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும். சுக்கிரன் 4ஆம் இடத்தில் இருக்கிறதுனால தொழில் விருத்திக்காக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அலைச்சலை ஏற்படுத்தும். 4ஆம் இடத்துல செவ்வாய் உச்சபலத்தோடு இருக்கார். அதனால் தனலாபம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. பண வருமானம், வாக்குச்சாதுரியம், அதிகாரம் ஏற்படுதல். ஆனால் அந்த அதிகாரம் மமதை ஏற்படாமல் பார்த்துக்க வேண்டியது அவசியம். ஏன்னா அதிகாரம் வரும்பொழுது பதவி உயர்வு கிடைக்கும். பதவி உயர்வு கிடைக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக மமதை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இந்த ராசியில் பிறந்த துலாம் ராசியில் பிறந்தவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய உத்தியோக ரீதியாக மேல் அதிகாரிகளின் செயல்பாடுகளை நீங்கள் விமர்சித்து உங்களுக்கு எதிராக செயல்படுறதுக்கு அவங்களை தூண்டுவீங்க. அதாவது ஏதோ ஒரு படத்தில் சொல்கிற மாதிரி, வாடா வந்து அடிடாங்கிற மாதிரி நீங்கள் உங்கள் மேல் அதிகாரிகள்கிட்ட பாருங்கள் சார், எங்கிட்ட பேசி பாருங்கன்னு சொல்லுவீங்க. அவங்க பேசிடுவாங்க, நீங்களும் அதுக்கு ரிட்டாலியேஷன் கொடுத்துருவீங்க. ஆனாலும் உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் வருகின்ற வாய்ப்புகள் இருக்குது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் அரசு பதவியில் இருக்கிறவங்க, அதிகாரத்தில் இருக்கிறவங்கக்கிட்ட இந்த மாதம் பகைச்சிக்காதீங்க. அதாவது பிப்ரவரி 11 மார்ச் 7 வரைக்கும், மார்ச் 15 வரைக்குமே அதிகாரத்தில் இருப்பவர்களை பகைத்து கொள்ளாமல் இருக்க வேண்டிய மாதம் இது. அதே சமயம் நான் உழைச்சிட்ருக்கேன், என உழைப்புக்கு வருமானம் பத்தலை அப்படின்னு சொல்கிறவாளுக்கெல்லாம் துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட இன்னொரு மார்ச் மாதம் 2025 வரைக்குமே உங்களுக்கு பணத்தட்டுப்பாடு இருக்க தான் செய்யும். உழைப்புக்கேற்ற ஊதியம் வரும், ஆனால் உழைப்புக்கு ஏற்றாற் போல் செலவில்லை, அதை விட டபுள் செலவு இருக்குது. அதனால் இந்த வருமானம் அந்த செலவை சமாளிக்க முடியாத சூழ்நிலையில் இருக்குது. அதற்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், விரயஸ்தானத்துக்கு அதிபதியான புதன் நீச்சஸ்தானத்தை நோக்கி போகிறாரு. ஆனால் உங்கள் ராசிக்கு குரு பார்வை இருக்கிறதுனால வருமானஸ்தானமான 2ஆம் இடத்திற்கு சனி பார்வை. உங்களுக்கு எப்பேற்பட்ட அடி வாங்கினாலும் தாங்கக்கூடிய ஆற்றல் இருக்குது. ஆனால் விரையாதிபதி புதன்
நீச்சஸ்தானத்துக்கு போகிறதுனால செலவு குறையணுமே அப்படின்னு கேட்டால் அந்த இடத்துல சுக்கிரனும் சேர்ந்து வரப்போகிறார் அடுத்து வரக்கூடிய மாதங்களில். அதனால் செலவுகள் அடுத்த 3 மாதம் பார்த்திங்கன்னா செலவு ஜாஸ்தியாகும். அது இந்த மாதத்துலேருந்தே தெரிய போகிறது. செலவுகள் ஜாஸ்தி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களை அழகுபடுத்திக்கிறதுக்கு, உங்களுக்கு உண்டான அந்த ட்ரெஸ் வாங்கிறது, நகை வாங்கிறது, இதெல்லாம் சுகங்களை அதிகப்படுத்திக்கிறதுக்கு உண்டான செலவுகள் ஏற்படும். வீடு, மனை, வண்டி, வாகனம் போன்ற விஷயங்களில் பராமரிப்பின் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் வருது. அதனால் உங்களுக்கு செலவுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. தொழில் ரீதியாக உங்களுக்கு உழைப்புக்கு உண்டான வருமானம் இருக்கா அப்படின்னு கேட்டால் கேள்விக்குறி தான். உழைப்புக்கு உண்டான வருமானம் இல்லை. ஆனால் ராசிநாதன் உச்ச செவ்வாயோடு இருக்கிறதுனால சுய தொழில் செய்பவர்களுக்கு தொழிலில் ஏற்றம் இருக்கும். அதற்கேற்ற வருமானம் சுமாராக தான் இருக்கும். அதாவது செலவுக்கேற்ற வருமானம் இருக்கிற மாதமாக இருக்கும். குடும்ப தலைவிகள், இந்த துலாம் ராசியில் பிறந்த குடும்ப தலைவிகளுக்கு குடும்பஸ்தானத்துக்கு சனி பார்வை இருக்கிறதுனால ஏதாவது ஒரு வில்லங்கமான வார்த்தையை சொல்லிகிட்டே இருப்பேன். வீட்டில் உங்கள் ஆத்துக்கார்கிட்ட, உங்கள் மாமாக்கிட்ட, உங்களுடைய கணவர்கிட்ட தேவையில்லாத வில்லங்கத்தை ஏற்படுத்திக்கிட்டு அவரை இரிட்டேட் பண்ணி அவரை கத்த விட்டுட்டு நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க. நீங்களும் அவர் கத்தி முடிச்சதுக்கப்புறம் நீங்களும் குழம்பின்னு இருப்பீங்க. இந்த மனுஷன் இப்படி தான் எப்போ பாரு கத்துவார், என் பேச்சை கேட்கறதில்ல, என் பேச்சை கேட்டிருந்தா இவர் நல்லா முன்னேறி இருப்பார். இப்படிப்பட்ட புலம்பல்கள் ஏற்படுகின்ற மாதமாக இருக்கும். இந்த புலம்பல்களுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டால் இயலாமையின் வெளிப்பாடு புலம்பல். கோபத்தின் காரணமாக இயலாமை வரும். இயலாமையின் காரணமாக புலம்பல்கள் அதிகரிக்கும். என்னால் முடியலையே, என்னால் வேலைக்கு போக முடியலையே, என்னால் சம்பாதிக்க முடியலையே, இப்படி புலம்பல்கள் ஏற்படுகின்ற மாதமாக இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் புலம்புறதை குறைச்சிண்டு உங்களுடைய அங்கலாய்ப்பு மனசுக்குள்ளே வச்சுக்கோங்க. உடனே சொல்லுவேன் அங்கலாய்ப்பை மனசுக்குள்ளே வச்சுன்னா எங்கள் ஆத்துக்கார மாதிரி எனக்கும் ஹார்ட் அட்டாக் வந்துடும் சொல்லுவேன். ஹார்ட் அட்டாக்லாம் வராது. உங்களுக்கு இப்போதைக்கு ஹார்ட் அட்டாக் வரத்துக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா அடுத்து வரக்கூடிய சனிப்பெயர்ச்சி உங்களுக்கு சாதகமாக இருக்கும். அதனால் உங்களுக்கு சந்தோஷத்தை அனுபவித்ததற்கு பிறகு தான், அதுக்கப்புறமா ஒரு 60-80 வயசு ஆனதுக்கப்புறம் தான் உங்களுக்கு அந்த ஹார்ட் அட்டாக்லாம் வரும். இப்போதைக்கு இல்லை. ஆரோக்கியத்தில் பிரச்சனை கிடையாது. 4ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்காரு அப்படின்னு கேட்டால் வயிற்று பகுதியில், நெஞ்சு பகுதியில் உங்களுக்கு பிரச்சனை இருக்குது. சுக்கிரன் செவ்வாய் சேர்க்கை உங்களுக்கு இந்த நெஞ்சு பகுதியில் அஜீரண கோளாறு காரணமாக கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் வரலாம். இல்லாட்டி நெஞ்சு பகுதியில் மூச்சு குழாய் சம்மந்தப்பட்ட இன்ஃபெக்ஷன் வரலாம். இதெல்லாம் தான் வருமே தவிர உயிருக்கு எந்த ஆபத்தும் கிடையாது. சந்தோஷமாக இருப்பீங்க, தீர்க்கமாக இருப்பீங்க. ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நண்பர்கள் விஷயத்தில் உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும். திருமண விஷயத்தில் அனுகூல பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் உத்தியோக ரீதியாக கடின முயற்சி மட்டுமே உங்களுக்கு பலன்களை கொடுக்கும். ஸோ இந்த மாதத்திற்குண்டான பரிகாரம், பிராயச்சித்தம் துலாம் ராசி நண்பர்கள் செய்ய வேண்டியது, தினமும் பிப்ரவரி 11 மார்ச் 7 வரைக்கும் நீங்கள் ராமர் பட்டாபிஷேகத்தை வழிபட வேண்டும். ராமர், லக்ஷ்மணர், லக்குவர், பரதன், சத்ருகனன், சீதாதேவி, ஆஞ்சநேயர் இந்த ஃபோட்டோ இருந்ததுன்னா அதை வீட்டு ஹாலில் மாட்டி வச்சு, சாமி ரூமில் இல்லை, ஹாலில் கிழக்கு முகமாக மாட்டி வைத்து அதை தினமும் வழிபட்டு வாருங்கள். அந்த வழிபடும் பொழுது அந்த இடத்துல விளக்கேற்றும் போது வீட்டுக்கு யாராவது சுமங்கலி வந்தால் அவர்களுக்கு முடிஞ்சதுன்னா 1 டம்ளர் காஃபியாவது கொடுத்து அவங்க வயிறார பசி தீர அனுப்பி வைப்பதன் மூலமாக உங்கள் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இந்த மாதத்துலேருந்து நீங்கள் நீர்மோர் கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அது உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும். இதுதான் உங்களுக்கு உண்டான பரிகாரம். விருச்சிக ராசிக்கு 3ஆம் இடத்துல சுக்கிரன் செவ்வாய் சேர்க்கை கடந்த ஒரு 10-12 வருஷமாக பட்ட அவமானத்துக்கு பதில் கொடுக்கக்கூடிய மாதம் இது நாள் வரைக்கும் இல்லாத ஒரு செல்வாக்கு உயரக்கூடிய மாதம். தன வரவு ஏற்படும், பணலாபம், வழக்குகளில் வெற்றி, எதிரிகளின் தொல்லை விலகுதல், தந்தை வழியில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகுதல், தந்தையின் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படுதல், தந்தைக்குண்டான மருத்துவ செலவுகள் சாதகமான பலன்களை ஏற்படுத்துதல், குழந்தைகளால் ஏற்பட்ட அவமானங்கள் விலகுதல், குழந்தை இல்லாமல் ஏற்பட்ட அவமானம் விலகுதல், குடும்ப தலைவிகளுக்கு குடும்பஸ்தானத்துக்கு குரு பார்வை இருக்கிறதுனால ஆரோக்கியம் சார்ந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகுதல், எல்லா உலகத்தில் இருக்கிற எல்லா நல்ல விஷயமும் இந்த விருச்சிக ராசிக்கு நடக்கக்கூடிய மாதம் இந்த பிப்ரவரி 11 முதல் மார்ச் 7 வரை. இதனால் எங்களுக்கு என்ன சார் லாபம் அப்படின்னு கேட்டால் என்னென்ன லாபம் வேணுமோ அத்தனையும் கிடைக்கும். லாபஸ்தானாதிபதியான புதன் 4ஆம் இடத்துல சனியோடு சேர்ந்திருக்காரு, சூரியனோடு சேர்ந்திருக்காரு. அதனால் தந்தையுடன் ஒரு சிறு மனஸ்தாபம் ஏற்பட்டாலும் அது பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது. உங்கள் கௌரவத்திற்கு எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாது. இதில் இன்னொரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3ஆம் இடத்துல செவ்வாய் உச்சபலத்தோடு இருக்கிறது
உங்களுடைய கௌரவத்திற்கும் உங்களுடைய வளர்ச்சிக்கும் அது உதவிகரமாக இருக்கும். ஏன்னா செவ்வாயும் சரி சுக்கிரனும் சரி 3ஆம் இடத்துல மறைஞ்ச அவ்வளவு விசேஷம். அவ்வளவு விசேஷம்னா சாதாரண விசேஷம் இல்லை. உங்களுக்கு லாட்ரி அடிக்கிறது கூட இல்லைங்க. ஒரு கடல் கடியில் ஒரு 100 கோடி ரூபா தங்கம் இருந்ததுன்னா எப்படி கிடைச்சா அப்படி இருக்கும். அந்த மாதிரி ஒரு வளர்ச்சி ஏற்படுகின்ற மாதமாக இந்த மாதம் இருக்க போகிறது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கு கணவன் மனைவி ஒற்றுமை ஏற்படும், குடும்பத்தில் சந்தோஷம் ஏற்படும், குடும்பத்தில் அந்யோன்யம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பிரிந்திருக்கும் கணவன் மனைவி தம்பதிகளுக்குள் ஒற்றுமை ஏற்பட்டு குழந்தை பாக்கியத்திற்காக காத்து கொண்டிருக்கும் இளம் தம்பதிகளுக்கு அந்த வம்ச விருத்தியும் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. வியாபாரிகளுக்கு வளர்ச்சி ஏற்படும். அதுவும் கடல் கடந்து வியாபாரம் பண்ணுறவங்களுக்கெல்லாம் அமோகமான வளர்ச்சி, வியாபாரத்தின் மூலமாக லாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வேற்று மதத்தினர் கூட பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் அமோகமான பலன்களை ஏற்படுத்தும். கலைத்துறை நண்பர்கள், பாட்டு பாடுறவங்க, பேச்சை தொழிலாக கொண்டவர்கள், அரசியல் துறை சார்ந்தவர்கள், இவர்கள் அனைவருக்கும் வெற்றிகள் ஏற்படுகின்ற மாதமாக இருக்கும். குறிப்பாக அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு உங்களுக்கு எலெக்ஷனில் நிற்கிறதுக்கு சீட்டு கிடைக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படுத்துகின்ற ஒரு சிறப்பான மாதம் இது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சுப செலவுகள் ஏற்பட்டாலும் வருமானத்திற்கு குறைவு இருக்காது. புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்திடுவது, புதிய சேர்க்கை ஏற்படுவது, புதிய நபர்களின் தொடர்பு ஏற்படுறது, இப்படி எல்லா நல்ல விஷயங்களும் நடக்கக்கூடிய மாதமாக இருக்கிறதுனால இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பிப்ரவரி 11 முதல் மார்ச் 7 வரை சுக்கிர பயிற்சியானது அமோகமான பலன்களை தரக்கூடிய வகையில் விருச்சிக ராசி நண்பர்கள் ஏற்றத்தை பெறுகின்ற வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த மாதம் உங்களுக்கு வளர்ச்சி தருகின்ற வகையில் இருக்கிறதுனால இந்த விருச்சிக ராசி நண்பர்களுக்கு ஒரே ஒரு முக்கிய விஷயம், தவறான தொடர்புகளை விட்டு கத்தரித்து விடுவதற்குண்டான முயற்சியில் ஈடுபடுறது நல்லது. ஏன்னா ராசிநாதன் செவ்வாயும் சுக்கிரனும் இணைந்து 3ஆம் இடத்துல இருக்கிறதுனால ரகசிய தொடர்புகளை அறுத்தெறிவதற்கு முயற்சி பண்ணுங்க. அப்படி ஏதாவது 1-2 தப்பு பண்ணியிருந்தீங்கன்னா அந்த தப்பை அப்படியே தள்ளி போடுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அது உங்களுக்கு கௌரவ பாதிப்பை ஏற்படுத்தாது. இந்த விருச்சிக ராசியில் பிறந்த இளம் ஆண் பெண்கள், வேலை தேடி கொண்டிருக்கும் இளம் ஆண் பெண்களுக்கு தசமஸ்தானத்துக்கு சனி சூரியனின் பார்வை இருக்கிறதுனால அரசாங்க உத்தியோகத்திற்கு முயற்சித்து கொண்டிருந்தால் அதில் அனுகூல பலன்கள் ஏற்படுகின்ற வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற ஒரு சூழலை சுக்கிரன் செவ்வாய் சேர்க்கை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் அனைத்து யோகங்களும் ஏற்படுத்துகின்ற மாதமாக இருக்கிறதுனால இந்த விருச்சிக ராசி நண்பர்கள் செய்யக்கூடிய பரிகாரம், என்ன பரிகாரம் பண்ணால் எங்களுக்கு நல்லது நடக்கும் சார் அப்படின்னு கேட்டால், குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் பெருமாள் வழிபாடு செய்யுங்கள். பெருமாளை எப்படி வழிபடணும்னா, தனியாக இருக்கக்கூடிய மகாலட்சுமி வழிபாடு, தனியாக நிற்கக்கூடிய நின்ற கோலத்தில் இருக்கக்கூடிய பெருமாளை வழிபட வேண்டும். நின்ற கோலத்தில் கையில் சங்கு சக்கரதாரியாக கதாதாரியாக நிற்கக்கூடிய பெருமாளை வணங்குவதன் மூலமாக உங்களுக்கு எல்லா வழக்குகளிலும் வெற்றி ஏற்படுத்தி எடுத்திருக்கின்ற முயற்சிகளில் வெற்றியை ஏற்படுத்தி உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்துவார். அவர் அப்படி பண்ணினார்னா உங்களுக்கு பண வருமானம் வரணும். அதை மகாலட்சுமி தாயார் ஏற்படுத்தி கொடுப்பார். அதனால் நீங்கள் தினமும் காலையில் விஷ்ணு சகஸ்ரநாமம் பாராயணம் பண்ணுங்கள். சாயந்தர வேளையில் மகாலட்சுமி அஷ்டோத்திரத்தை சொல்லி பாராயணம் செய்து வாருங்கள். உங்களுக்கு மகாலட்சுமியின் பரிபூர்ண அருள் கட்டி தன யோகத்தை ஏற்படுத்துகின்ற மாதமாக இந்த மாதம் இருக்கும். தனுசு ராசிக்கு 2ஆம் இடத்துல விரையாதிபதி செவ்வாய் உச்சபலத்தோடு இருக்கக்கூடிய இடத்துல சுக்கிரன் பயிற்சி ஆகியிருக்காரு. உங்கள் ராசியிலிருந்து உங்கள் ராசிநாதன் குருவுக்கு எதிரி உங்களுக்கு பாதகாதிபதி, அவர் 2ஆம் இடத்துக்கு பெயர்க்கிறது உங்களுக்கு நல்ல பலனை ஏற்படுத்துமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக நல்ல பலனை ஏற்படுத்தும். ஏன்னா உச்ச செவ்வாய்க்கு தான் அங்கே பவர் ஜாஸ்தி. அதே சமயம் சுக்கிரன் நட்புக்கு வீட்டுக்கு போயிருக்காரு. சனி சுக்கிரனுடைய மாணவன். அந்த சுக்கிரன் அந்த மாணவனுடைய வீட்டுக்கு போயிருக்கிறதுனால அங்கே மரியாதையும் கிடைக்கும். அந்த இடத்துல செவ்வாய் உச்சபலத்தோடு இருக்கிறதுனால வருமானம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. வருமானம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தாலும் கூடவே செலவையும் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. குழந்தைகளின் திருமண செலவு, குழந்தைகளின் புது குடித்தனம் போகுதல், குழந்தைகளின் வருமானத்தை ஏற்படுத்துதல் போன்ற அனைத்து விஷயங்களும் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. மேல் படிப்புக்கு உண்டான முயற்சிக்காக கடல் கடந்து போகக்கூடணும்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இப்பொழுது சாதகமான பலன்கள் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது. இந்த தனுசு ராசியில் பிறந்த குடும்ப தலைவிகளுக்கு குடும்பஸ்தானத்தில் சுக்கிரன் செவ்வாய் சேர்க்கை ஏற்பட்டிருக்கிறதுனால குடும்பத்தில் சுப நிகழ்வுகளாக வரக்கூடிய மாதமாக இருக்கும்.
ஒன்று விட்டா ஒன்றுன்னு செலவாக வந்துட்டுருக்கு சார் அப்படின்னு சொல்லுவா தெரியுமா. அப்பேற்பட்ட செலவு. இந்த மாதம் வருமானம் 10,000 ரூபானா செலவு 1 லட்ச ரூபா இருக்கும். ஆனால் அந்த 1 லட்ச ரூபாய்க்கு எப்படி பணம் வந்ததுன்னு தெரியாது, எப்படி செலவாச்சுன்னு தெரியாது. அதை செலவு பண்ணி சந்தோஷமாக இருப்பேன், கடனும் இருக்காது. இதுதான் அங்கே ஸ்பெஷாலிட்டியே. ஏன்னா 6ஆம் வீட்டு அதிபதியான சுக்கிரன் 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால வருமானம் ரொட்டேஷனுக்கு பணம் வந்துட்டே இருக்கும். ஏதாவது ஒரு முன்ன போட்டு பின்ன பெரட்டுறது, இப்படி பெரட்டிகிட்டே இருப்பேன். இந்த பெரட்டல் காரணமாக வருமானம் வந்தது தெரியாது, போகிறது தெரியாது, ஆனால் செலவாயிடும். குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் நடக்கும், ஆனால் கடனும் இருக்காது. ஆரோக்கிய விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். உங்களுக்கு மரியாதைகள் கூடுகின்ற வாய்ப்புகள் ஏற்படும். குடும்ப தலைவிகள் சந்தோஷத்தை அனுபவிப்பார்கள். படிக்கின்ற குழந்தைகளுக்கு மேன்மைகள் ஏற்படுகின்ற மாதமாக இருக்குது. ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். அதே சமயம் தொழில் ரீதியாக உங்களுக்கு இருந்து வந்த கடனை அடைப்பதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். வியாபாரிகளுக்கு அனுகூல பலன்கள் ஏற்பட்டு உங்களுக்கு அலைச்சலை தரக்கூடிய வகையில் இருக்குது. வியாபாரத்தில் இருக்கிறவங்களாம் அலைச்சலை சந்திப்பீர்கள். அந்த அலைச்சல் காரணமாக உங்களுக்கு உடல் அசௌகரியம் ஏற்படுமான்னு கேட்டால் அதுவும் இருக்காது. எப்படி சார் அப்படின்னா, எங்களுக்கே தெரியல சார், உடம்புல என்னமோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும், உள்ளுக்குள்ளே ஒரு பெரிய ஆக்ரோஷ பாசிட்டிவ் எனர்ஜி போன மாதிரி இருக்குது சார் அப்படின்னு சொல்லுவேன். அதே சமயம் உங்களுடைய எதிரிகளின் தொல்லை விலகக்கூடிய, எதிரிகளை அடக்கி ஆளக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான மாதம். வார்த்தைகளால் எதிரிகளை அடக்குவீர்கள். எதிரிகள் அடிபணிந்து மண்டியிடக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். தந்தை வழியில் உங்களுக்கு இருந்து வந்த மனக்குழப்பங்கள் இருந்தாலும் அவருடன் மன வேறுபாடு காரணமாக அதிகமாக வாக்குவாதம் பண்ணிடாதீங்க. ஏன்னா 2ஆம் இடத்து செவ்வாய் வார்த்தை விரயங்களை ஏற்படுத்துவார். அதிகமான வார்த்தை விரயங்கள் குடும்பத்தில் ஒரு சிறு பிளவை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தந்தை ஒரு பக்கம், நீங்கள்லாம் ஒரு பக்கம் இருக்கிற மாதிரி சூழ்நிலை வருது. அதனால் விட்டு கொடுத்து போகிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். தொழில் ரீதியாக, உத்தியோக ரீதியாக உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படுகின்ற சூழ்நிலை. ஆனால் வழக்குன்னு ஏதாவது இருந்ததுன்னா அந்த வழக்கு இந்த மாதம் உங்களுக்கு பெரிய லாபத்தை ஏற்படுத்தாது. அந்த வழக்கு சார்ந்த செலவுகளை குறைக்க முயற்சி பண்ணுவது நல்லது. இல்லை, நான் பிடிவாதமாக அந்த வழக்குக்கு செலவு பண்ணிங்கன்னா அது செலவை ஏற்படுத்துமே அன்றி அது நஷ்டத்தை ஏற்படுத்துமே அன்றி அந்த வழக்கில் வெற்றி கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் குறைவாக இருக்குது. 3ஆம் இடத்து சனி நல்லது பண்ண மாட்டாரா அப்படின்னா, 3ஆம் இடத்து சனி நல்லது பண்ணுவார். ஆனால் புதன் சூரியன் சேர்க்கை உங்களுக்கு எதிர்மறை பலன்களை ஏற்படுத்துவார். ஏன்னா சூரியன் இருக்கிறது எதிரி வீட்டில், எதிரி அந்த இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு நஷ்டங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த தனுசு ராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். அதனால் கவலைப்பட வேண்டாம். உடல் ரீதியான சோர்வுகள் விலகி நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஜனனகால ஜாதகத்தில் 2ஆம் இடம் வீக்காக இருந்ததுன்னா உங்களுடைய தொண்டை பகுதியில் ஏதாவது மருத்துவ உதவி தேவைப்பட்டதுன்னா அதற்கேற்ற மருத்துவ உதவியை நாடுவது அவசியமான ஒன்று. அப்படி சப்போஸ் 2ஆம் இடம் ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா கவலைப்பட வேண்டாம். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த பிப்ரவரி 11 மார்ச் 7 தனுசு ராசியில் பிறந்த வியாபாரிகள் ஆகட்டும், உத்தியோகஸ்தர்களாகட்டும், எல்லாருக்குமே ஏற்றம் தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. வார்த்தைகள் மூலமாக தொழில் செய்பவர்களுக்கு அரசாங்க உதவிகள் அல்லது அரசாங்க அங்கீகாரம் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பை ஏற்படுத்துகின்ற ஒரு சிறப்பான வாரம் இது, இந்த மாதம் இது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும், அதாவது பிப்ரவரி 11 மார்ச் 7 வரைக்கும் இந்த தனுசு ராசியில் பிறந்தவாளுக்கு உண்டான பரிகாரம் என்ன, பிராயச்சித்தம் பண்ணால் எங்களுக்கு தேவையில்லாத செலவுகளை குறைப்பது அப்படின்னு கேட்டால் நிறைய தானம் பண்ணுங்கள். 10 ரூபா வந்ததா அதில் 8 ரூபாய்க்கு தானம் பண்ணுங்கள், 2 ரூபா உங்களுக்கு. இல்லை 10 ரூபா வந்ததா அதில் 6 ரூபா தானம் பண்ணுங்கள், 4 ரூபா உங்களுக்கு வச்சுக்கோங்க. உங்கள் செலவை குறைச்சி அடுத்தவங்களுக்கு உதவி செய்யுங்கள். உங்களுக்கு வருமானம் அதிகரிக்கும், இரட்டிப்பாகும். செலவை ஜாஸ்தி பண்ணுங்கள். அதாவது எந்த இடத்துல கேணி இருக்கோ அந்த இடத்துல தோண்ட தான் நீர் ஊறுன்னு சொல்லுவாள். அதே மாதிரி மகாலட்சுமி என்ன பண்ணுவோம், உங்களுக்கு பணத்தை அடியில் ஒளிச்சு வச்சுருவோம். நீங்கள் எடுக்க தோண்ட தான் பணம் அதுலேருந்து வெளியில் வரும், நீரூற்று போல் வெளியில் வரும். அப்படி வரணும் அப்படின்னு நினைக்கிறவாளுக்கெல்லாம் இந்த மாதம் அடுத்தவர்களுக்கு உதவிகள் செய்வதை குறிக்கோளாக கொண்டால் வெற்றிகள் ஏற்படுகின்ற மாதமாக இருக்கும். மகர ராசி அன்பானவர்களே, உங்கள் ராசியில் சுக்கிரன் செவ்வாய் சேர்க்கை. சுக்கிரன் உங்கள் ராசிக்குள்ளே வந்திருக்காரு, செவ்வாய் உங்களுக்கு உச்சபலத்தோடு உங்கள் ராசியில் இருக்கார். சுக்கிரன் உங்களை பொறுத்த வரைக்கும் 10ஆம் வீட்டு அதிபதி, உங்களுக்கு யோகாதிபதி. அதே சமயம் 4ஆம் வீட்டு அதிபதியான செவ்வாயும் உச்சபலத்தோடு உங்கள் ராசிக்குள்ளே வந்து ராசியிலேருந்து 4ஆம் பார்வையாக தன்னுடைய சொந்த வீட்டை பார்க்குறாரு. பூமி தொடர்பான லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய யோகம் ஏற்படும். பூர்வீக சொத்து விஷயமாக எடுத்த முயற்சிகள் வெற்றியை தரும்.
குழந்தைகளுக்கு உண்டான செல்வாக்கை தரக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி அதன் மூலமாக செலவுகளை ஏற்படுத்துகின்ற வாய்ப்புகள் இந்த மாதம் இருக்குது. உங்களுக்கு பாக்யாதிபதினு சொல்லக்கூடிய 9ஆம் வீட்டு அதிபதி உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கார் புதன். அதே சமயம் யோகாதிபதியான சுக்கிரன் ராசியில் இருக்கிறது உங்களுக்கு யோகத்தை ஏற்படுத்துகின்றது. திருமண விஷயத்தில் இருந்த தடைகள் விலகும். திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகள் அனுகூலத்தை ஏற்படுத்தும். இத்தனை நாள் நான் அதை சொல்லவே இல்லை, திருமணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா உங்களுக்கு 7.5 சனி நடக்கிறதுன்னு. இப்போ பேச்சுவார்த்தை நடத்தலாம், பெண் பார்க்கும் படலத்தை பார்க்கலாம், மாப்பிள்ளை பார்த்து நிச்சயம் பண்ணிக்கலாம், நிச்சயதார்த்தம் பண்ணலாம். ஆனால் திருமணத்தை இந்த வருஷம் அக்டோபர் மாதத்துக்கு அப்புறம் மேலே ஃபிக்ஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு திருமணம் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். சப்போஸ் அதுக்கு முன்னாடி ஃபிக்ஸ் பண்ணிட்டா என்ன ஆகும்னா சங்கடத்தை ஏற்படுத்தும். அதனால் கவனமாக இருந்துக்கோங்க. ராசியில் சுக்கிரன் இருக்கிறதுனால எதிர்வானிடத்து நண்பர்களின் மூலமாக உங்களுக்கு உதவிகள் கிடைக்கக்கூடிய யோகத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு சிறப்பான மாதமாக இந்த மாதம் இருக்கும். தொழில், வேலை, உத்தியோகம் சார்ந்த விஷயங்களில் முன்னேற்றங்கள் ஏற்படும். உத்தியோக ரீதியாக உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா லாபஸ்தானாதிபதியான செவ்வாய் உங்கள் ராசியில் உச்சபலத்தோடு இருக்கார். சுகங்கள் அதிகரிக்கும், ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படும். மருத்துவ ரீதியான உதவிகள் மூலமாக உங்கள் தாயாரின் ஆரோக்கியத்தில் முன்னேற்றத்தை ஏற்படுத்துவதற்கு முயற்சி செய்து வெற்றியும் காணக்கூடிய யோகத்தை ஏற்படுத்தும். வழக்கு சார்ந்த விஷயங்கள், பூமி தொடர்பான வழக்கு, பூர்வீக சொத்து தொடர்பான வழக்குகள் எல்லாம் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும், அதாவது பிப்ரவரி 11 மார்ச் 7 வரைக்கும் உங்களுக்கு காரிய வெற்றி ஏற்படுத்துகின்ற வாய்ப்புகள் இருக்குது. வீடு மனை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இது நாள் வரைக்கும் சொந்த வீடு இல்லாத வாழ்க்கெல்லாம் இந்த மாதம், மகர ராசியில் பிறந்த வாழ்க்கு இந்த மாதம் சொந்த வீடு வாங்கிறதுக்கு உண்டான யோகத்தை ஏற்படுத்துகின்றது. இந்த சனி 2ஆம் இடத்துல இருக்காரே, எங்களுக்கு பணத்தட்டுப்பாடு ஏற்படுமே அப்படின்னு கேட்டால், ஆக்சுவலாக பணத்தட்டுப்பாடு ஏற்படுத்துறதே இந்த சொந்த வீடு வாங்குகிற முயற்சி தான். சப்போஸ் நீங்கள் பணத்தட்டுப்பாடு, சப்போஸ் நீங்கள் வீடு வாங்காமல் இடம் வாங்காமல் இருந்துட்டேள் அப்படின்னு சொன்னால் ஆரோக்கியத்தில் சங்கடத்தை ஏற்படுத்தி மருத்துவ செலவுகளை ஏற்படுத்துவார். அதாவது சமயோஜித புத்தியை இப்போ பயன்படுத்துகிறோம். ஒன்றா உங்களுக்கு இந்த ஆப்ஷன் இல்லாட்டி இந்த ஆப்ஷன். நீ வீடு வாங்குறியா, வீடு வாங்கி பணம் லாக் ஆகுறியா, அப்படி லாக் ஆகலைன்னா உங்களுக்கு மருத்துவ செலவை கொடுத்து உங்கள் வீட்டில் படுக்க வச்சு உங்களுக்கு பண கஷ்டத்தை ஏற்படுத்துவேன். இதுதான் சனியுடைய பாதிப்பு. சனி 2ஆம் இடத்தில் இருக்கிறதுனால வார்த்தைகளில் நேர்மையை பயன்படுத்துகிறோம். தப்பான வார்த்தைகளை பயன்படுத்தினாலோ, தவறான வார்த்தைகளை பொய் சொல்லி பேசினாலோ உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்துவார். உங்களுடைய பண விவகாரங்களில் குடும்பஸ்தானத்தில் சனி சூரியன் சேர்க்கை இருக்கிறதுனால உங்களுடைய குழந்தைகள் மற்றும் உங்களுடைய வாழ்க்கை துணை அல்லது உங்களுடைய அப்பா இல்லை இவங்களுக்குள்ள கருத்து மோதல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வாக்குவாதம் ஏற்படுகின்ற சூழ்நிலை இருக்குது. ஆனால் வாக்குவாதத்தை சுக்கிரன் ராசிக்குள்ளே வர்றதுனால இனிமையான வார்த்தைகள் மூலமாக உங்களுடைய வாழ்க்கை துணை அல்லது உங்களுடைய கணவன் மனைவி உறவில் ஒற்றுமை ஏற்படுத்துவதற்கு வாய்ப்பை ஏற்படுத்துவார். அப்பா கூட தான் சண்டை, கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனை இல்லை. இந்த பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப் பண்ணக்கூடிய நபர்களுக்கெல்லாம் இந்த மாதம் அமோகமான பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. புதிய பார்ட்னர்ஷிப் மூலமாக உங்களுக்கு அதிகாரத்தையும் கொடுத்து உங்களுடைய தொழில் வளர்ச்சிக்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற ஒரு சிறப்பான அமைப்பாக இந்த சுக்கிரன் செவ்வாய் சேர்க்கை ஏற்படுத்துகின்றது. மதிப்பு மரியாதை உயரும், தொழில் விருத்தி ஏற்படும். இதுநாள் வரை தொழிலில் இருந்த மந்தத்தன்மை விலக்கி நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. லாபஸ்தானாதிபதியான செவ்வாய் உச்சபலத்தோடு இருந்தாலும் லாபஸ்தானத்துக்கு சனி பார்வை இருக்கிறதுனால உங்களுக்கு சில சமயம் தேவையில்லாத சஞ்சலங்கள் வார்த்தைகளால் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் பேசக்கூடிய வார்த்தைகளில் கவனமாக இருந்துக்கோங்க. வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். அவருக்கு தொழில் சார்ந்த விஷயங்களில் பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு ஏற்படும். ஸோ மொத்தத்தில் உங்களுக்கும் நல்ல நேரம், வாழ்க்கை துணைக்கும் நல்ல நேரம். கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இன்ஃபேக்ட் உங்களுக்குள்ளே இருந்த கருத்து மோதல்லாம் விலகி ஒற்றுமை ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. கடல் கடந்து வியாபாரம் பண்ணுறவங்க, கடல் கடந்து வேலைக்கு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் உங்களுடைய முயற்சி திருமணையாக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. போகிறதுக்கு முன்னாடி திருமணம் ஆகாமல் இருந்தால் கல்யாணம் பண்ணிட்டு போகிறது தப்பு கிடையாது. அதே சமயம் ஏன்னா இப்போ நீங்கள் போயிட்டீங்கன்னா 1-2 வருஷத்துக்கு திரும்பி வர முடியாது, 2 இல்லை 3 வருஷத்துக்கே வர முடியாது. ஏன்னா அடுத்து வரக்கூடிய பயிற்சியானது உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். அக்டோபர் மாதத்துக்கு அப்புறம் உங்களுக்கு சம்பாதிக்கிறதுக்கே நேரம் பத்தாது. அதனால் இப்போவே திருமணத்தை பண்ணிக்கிறது நல்லது. மனதிற்கு பிடித்தவர்களை கரம் பிடிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான மாதம். உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு பெரிய பிரச்சனைகள் ஏதாவது வந்ததுன்னா கூட அதுக்கு மருத்துவ உதவிகள் கிடைத்து அதன் மூலமாக அனுகூல பலன்கள் ஏற்படும்.
உங்களுடைய தந்தை வழியில் உங்களுக்கு சில விரக்தி மனப்பான்மை ஏற்படும். ஏன்னா தந்தை மகன் உறவில் சிக்கல் ஏற்படுறதுக்கு உண்டான நேரம். அதனால் மன வேறுபாடு காரணமாக நீங்களும் உங்கள் அப்பாவும் சண்டை போட்டுக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை குடும்பத்தில் மன நிம்மதியை இழப்பதற்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தும். அதனால் தந்தை மகன் உறவில் பெருசாக விரிசல் வராமல் பார்த்துக்க வேண்டியது உங்களுடைய மகனின் கடமையாக இருக்கும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தனவரவில் சற்று சிக்கல் இருந்தாலும் சமாளிக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படும். அதற்கு உங்களுக்கு நன்மைகளை தரக்கூடிய வகையில் குரு பகவான் செயல்படுறாரு. தொழில் அமையறதுக்கோ வேலை அமையறதுக்கோ குரு சாதகமாக இருக்கார். நீங்கள் இன்டர்வியூ போகிற இடத்துல உங்களுடைய பாஸ் யார் உங்களுக்கு இன்டர்வியூ பண்ண போகிறாங்களோ அவர்களை வசீகரிக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி எதிர்பார்த்தவர்களின் நட்புக்கு பாத்திரமாகக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற ஒரு சிறப்பான அமைப்பாக இருக்கும். அதிகாரமிக்க பதவி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ உங்களுக்கு இந்த மாதம் வளர்ச்சியை தரக்கூடிய மாதமாக இருக்கிறதுனால இந்த மாதத்திற்கு உண்டான பரிகாரம் என்ன பரிகாரம் பண்ணால் எங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிவபெருமானை வணங்கி வழிபடுங்கள். உங்களுக்கு பதவி உயர்வை கொடுத்து நன்மையை ஏற்படுத்தி நிம்மதியை தந்து சந்தோஷத்தை ஏற்படுத்துவார் அந்த சர்வேஸ்வரன். கும்பராசி நண்பர்களுக்கு 12 ராசியில் கொஞ்சம் கஷ்டம் அதிகமாக இருக்கிறது கும்பராசிக்கு தான். ஆனால் சில நல்ல விஷயங்கள், சில ரகசிய விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரகசிய விஷயங்கள்னால் திருமணம் போன்ற உறவுகளில் ரகசியம் காக்கிறதுக்கு வாய்ப்பு ஏற்படும். சிலருக்கு பார்த்தீங்கன்னா திருமணமே ரகசியமாக நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. விரயஸ்தானத்தில் செவ்வாய் உச்சபலத்தோடு இருக்கிறதுனாலையும் 3ஆம் இடத்திற்கு தன் பார்வையை கொடுக்கறதுனாலையும் தொழில் ரீதியாக உதவிகள் கிடைத்து அதில் வெற்றியும் காணக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அந்த தொழிலுக்கு உண்டான முதலீடுகள் செய்வதற்கு உண்டான உதவிகள் கிடைத்து அதனால் உங்களுக்கு தொழில் விரிவுபடுத்துதல் போன்ற விஷயங்களில் முன்னேற்றம் ஏற்படுகின்ற வாய்ப்பு ஏற்படும். 2ஆம் வீட்டு அதிபதி செவ்வாயின் பார்வையில் இருக்கார் குரு பகவான். இதனால் என்ன பலன் அப்படின்னு கேட்டால், வாக்குஸ்தானாதிபதியான குரு செவ்வாய் பார்வையில் இருக்கிறதுனால சில தேவையற்ற வார்த்தை விரயங்களை ஏற்படுத்தி உங்களுக்கு செலவுகளை கொடுப்பாரு. அதனால் யாருக்கிட்டையும் வம்பு தும்புக்கு போகாதீங்கோ. உங்கள் வேலையை பார்த்துட்டுருங்கோ. அனாவசியமாக அடுத்த ஜோலியில் போயிட்டு மூக்க நுழைச்சல்னா மூக்கு அறுத்து விட்டுருவான். ஜாகிரதையாக இருந்துக்கிறது நல்லது. அரசு சம்பந்தப்பட்ட தொழில் பண்ணுறவாளுக்கெல்லாம் இந்த மாதம் கொஞ்சம் செலவுகள் ஏற்படுத்துகின்ற வகையில் இருக்கிறதுனால செலவை குறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. சில சமயம் பார்த்தீங்கன்னா இந்த செலவு ரகசியமாக யாருக்கும் தெரியாமல் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரகசிய தொடர்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதுனால கும்பராசி நண்பர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா திருமணம் கடந்த உறவும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால உங்களுடைய நம்பகத்தன்மை குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்பகத்தன்மை மட்டும் இல்லைங்க, உங்கள் பேரில் இருக்கிற நம்பிக்கை குறைவது அல்லது உங்கள் பேரில் இருக்கிற அந்த நன்மதிப்பு குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் தூக்கம் அதிகமாக ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு. என்ன காரணம்னா ராசியில் சனி இருக்கார். உடல் அசதி, உடம்புல அசதி ஏற்பட்டு அதனால் அடிக்கடி ரெஸ்ட் எடுக்கணும். சோர்வு அதிகரிக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கிறதுனால உங்களுடைய செயல்பாடுகளில் மந்தத்தன்மை ஏற்படும். சில சமயம் முரட்டு பிடிவாதத்தின் மூலமாக சில தவறுகளை செய்து அதனாலேயும் உங்களுக்கு இழப்புகளை ஏற்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இழப்புகள் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பிப்ரவரி 11 டு மார்ச் 7 சுக்கிரன் விரயஸ்தானத்தில் இருக்கார். 6ஆம் இடத்தை பார்க்குறாரு. அதனால் உங்களுடைய மறைவு ஸ்தானங்களில் இன்ஃபெக்ஷன் வரத்துக்கு உண்டான நேரமாக இருக்கிறதுனால அந்த இன்ஃபெக்ஷன் வராமல் பார்த்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அப்படி இல்லை அப்படின்னா ஸ்கின் இன்ஃபெக்ஷன் போன்ற சங்கடங்கள் ஏற்பட்டு உங்களுக்கு உபதிரவத்தை ஏற்படுத்தும். இந்த சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் கும்பராசியை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு சுகத்தை தந்தாலும் வீடு மனை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பிப்ரவரி 11 மார்ச் 7 வீட்டை மாற்றுறதோ, இடத்தை மாற்றுறதோ, ஊர் மாற்றம் ஏற்படுறதோ, வேலை மாற்றம் ஏற்படுறதுக்கோ இவர் காரணமாக இருப்பார். அதனால் அனாவசியமான செலவுகள் ஏற்படும். வீட்டு அட்வான்ஸ் கொடுக்கறது, வீட்டில் இருக்கிற ஏசி ஃப்ரிட்ஜை கழட்டி மாற்றுறதுக்கு உண்டான செலவு. அதே சமயம் ஏற்கனவே இருக்கிற வீட்டில் இருக்கிறவங்க ஹவுஸ் ஓனர் உங்களுக்கு பணத்தை திருப்பி கொடுக்கறதுல குறைவு ஏற்படுதல், அதாவது அனாவசியமான செலவுகள் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்துவாங்க. அதே சமயம் புதிய வீட்டில் போயிட்டு இந்த ஏசி ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின் இதெல்லாம் ஃபிட் பண்ணுறதுக்கு உண்டான செலவு. ஸோ மொத்தத்தில் இரட்டிப்பு செலவு ஏற்படுகின்ற மாதமாக இருக்கிறதுனால இந்த மாதம் வீடு மாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பலருக்கு வாடகை வீட்டுக்கு போகிறதுக்கும் சிலருக்கு சொந்த வீட்டுக்கு போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் மருத்துவ செலவுகள் ஏற்பட்டு அதன் மூலமாக உங்களுடைய தாயாருக்கு ஆப்ரேஷன் போன்ற செலவுகள் ஏற்படுகின்ற சூழ்நிலை ஏற்படும்.
புதிய பொருட்கள் வாங்கிறதுக்கு முயற்சி பண்ணிங்கன்னா அது செலவுகளை கொடுக்கும். பொருள் வாங்கினா அது சந்தோஷத்தை கொடுக்கணும், ஆனால் அதை வாங்கி அதுக்கும் செலவு பண்ணுற மாதிரி இருக்குது. ஏன்னா உங்கள்கிட்ட அந்த பொருளை விற்கும் போதே ஏதாவது ஒரு டிஃபெக்டான பொருளை விற்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதெல்லாம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. வண்டி வாகன வகையில் பராமரிப்பு செலவுகள், சொந்த வீடு இருந்ததுன்னா சொந்த வீடு பற்றிய பராமரிப்பு செலவுகள் ஏற்படுகின்ற வாய்ப்பும், எலக்ட்ரிக்கல் பொருட்களின் மூலமாக செலவுகள் ஏற்படுகின்ற வாய்ப்பும் இருக்குது. ஸோ இந்த மாதம் கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு அதிகமான செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதுனால பணப்பற்றாக்குறை ஏற்படுறது மட்டும் இல்லாமல் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலையும், கடன் வாங்கினா அதனால் விரக்தி மனப்பான்மையும் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. கடன் கொடுத்தவங்களும் உங்களை டார்ச்சர் பண்ணுவாங்க, கடன் வாங்கினவங்களும் உங்களை டார்ச்சர் பண்ணுவாங்க. 6ஆம் இடத்திற்கு சுக்கிரன் செவ்வாய் பார்வை இருக்கிறதுனால உங்கள் ஆரோக்கிய விஷயத்திலும் மருத்துவ செலவுகள் ஏற்படுகின்ற சூழ்நிலை. தந்தை வழியில் உங்களுக்கு ஓரளவுக்கு லாபம் ஏற்படும், தந்தை மூலமாக உதவிகள் கிடைக்கவும் வாய்ப்பு இருக்கிறதுனால தந்தையுடன் அனுதாபம் ஏற்பட்டு உற்ற ஒரு நட்பை ஏற்படுத்துகிறது நல்லது. கணவன் மனைவி உறவில் ஒரு பிளவை ஏற்படுத்துகின்ற சூழ்நிலை வருது. இன்ஃபேக்ட் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் மனைவிக்கு உங்கள் அப்பா கூட பேசுகிறது பிடிக்காது, இல்லை அவங்க ஆத்துக்காருக்கு உங்கள் மாமனார் கூட பேசுகிறது பிடிக்காது. இதெல்லாம் பிரச்சனை இருக்குது. அந்த பிரச்சனையை சமாளிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறது நல்லது. அனாவசியமாக வாக்குவாதம் பண்ணி பிரயோஜனம் இல்லை. வாக்குவாதம் பண்ணினா குடும்பம் சங்கடத்தை சந்திக்கும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகள் மூலமாகவும் செலவுகள் ஏற்பட்டு குழந்தைகளுடன் மனஸ்தாபம் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்கிறதுனால அது வியாபாரத்திலையும் எதிரொலிக்கும். வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கும் அது பொருந்தும், படிக்கின்ற குழந்தைகளுக்கும் அது பொருந்தும். குழந்தைகள் விஷயத்தில் மனஸ்தாபம் ஏற்படும். அதனால் கொஞ்சம் குழந்தைகள்கிட்ட விட்டு கொடுத்து போகிறது நல்லது. குடும்பத்தில் வாக்குவாதங்கள் ஏற்படுகின்ற மாதமாக இருக்கிறதுக்கு நீங்கள் பண்ண வேண்டிய, அந்த வாக்குவாதம் ஏற்படாமல் இருக்கிறதுக்கு பண்ண வேண்டிய பிரார்த்தனை ஆஞ்சநேயர் வழிபாடு செய்வது, ஆஞ்சநேயருக்கு உண்டான சுந்தரகாண்டத்தை தினமும் படித்து வருவது உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும். அதனால் வாக்குவாதங்கள் குறைந்து வார்த்தைகளால் நஷ்டம் ஏற்படாமல் அந்த ஆஞ்சநேய மைந்தன் தடுத்து நிறுத்துவான். மீன ராசி, மதிப்பு மரியாதை, தனலாபம், குடும்ப ஒற்றுமை, குடும்ப சந்தோஷம், வார்த்தைகளால் வெற்றிகள், இப்படி எல்லா விஷயமும் நடக்கிறதுக்கு உண்டான ஒரு சிறப்பு அம்சம் அமைந்த மாதமாக இருக்கும். தசமஸ்தானாதிபதி தசமஸ்தானத்தை பார்க்கறது, தொழில் விருத்தி ஏற்படும், உத்தியோக மேன்மை, இழந்த செல்வாக்கை மீட்டெடுத்து உங்களுடைய வேலையில் நீங்கள் தைரியமாக கம்பீரமாக போய் அமருவதற்குண்டான வாய்ப்பு ஏற்படுதல், சுகங்கள் அதிகரித்தல், ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படுதல், கடன் அடைபடுதல். கடனை வாங்கிட்டு 10 மாதமாக 1 வருஷமாக 2 வருஷமாக 10 வருஷமாக கொடுக்காதவங்கள்லாம் இந்த மீனராசி நண்பர்கள் கடனை அடைப்பதற்கு முயற்சி எடுத்து வெற்றி காண்பீர்கள். சொந்த வீடு அமையிறது, சொந்த வீட்டினால் உங்களுக்கு மரியாதை கிடைப்பது, பண வரவு ஏற்படுதல், குடும்பத்தில் இது நாள் வரை வராத சில பண செலவுகள்லாம் இப்போ பணச்செலவுகள் குறைந்து வராத பண வரவை ஏற்படுத்துதல், இப்படிப்பட்ட நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும். விரய சனி உங்களுக்கு செலவுகளை கொடுத்தாலும் அதை காட்டிலும் சனி ஒரு 100 ரூபா செலவு கொடுத்தாருன்னா செவ்வாயும் சுக்கிரனும் 10,000 ரூபா கொடுப்பாரு. அதனால் உங்களுக்கு வருமானம் ஏற்படுகின்ற மாதமாக இருக்குது. இன்ஃபேக்ட் இந்த பிப்ரவரி 11 மார்ச் 7 வரைக்கும் சுக்கிர பயிற்சிங்கிறது விருச்சிக ராசிக்கு அடுத்ததாக பெரிய லாபத்தையும் யோகத்தையும் ஏற்படுத்துறது இந்த மீனராசிக்கு தான். அதனால் வழக்குகளில் வெற்றி காண்பீர்கள். வழக்குகளுக்காக உங்களுடைய முதலீடுகள் இரட்டிப்பாக பண வரவை ஏற்படுத்தும். குறிப்பாக இந்த ராசியில் பிறந்த விளையாட்டுத்துறை சார்ந்தவர்களுக்கு மரியாதைகள் கூடும். அரசு பதவியில் இருக்கிறவாளுக்கெல்லாம் மரியாதை கூடுவதற்குண்டான சூழ்நிலை இருக்குது. அரசு வேலைக்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு இந்த மாதம் அரசு வேலை அமைந்து அதனால் வெளியூர் பிரயாணங்கள் ஏற்படுகின்ற சூழ்நிலை இருக்குது. அதாவது அடிக்கடி வெளியூர் டிராவல் ஏற்படுறதுக்கு உண்டான நேரம். அதே சமயம் உங்களுடைய இளைய சகோதரர்களின் வளர்ச்சி சந்தோஷத்தை ஏற்படுத்தும். அவர்களால் உங்களுக்கு தனலாபம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மூத்த சகோதரர்கள் மூலமாக உங்களுக்கு செல்வாக்கு உயரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ சகோதரிகள் பங்காளிகள்லாம் ஒற்றுமையாக இருக்கக்கூடிய நேரம். இதனால் உங்கள் குடும்ப செல்வாக்கு அதிகரித்து அதனால் மன நிம்மதி ஏற்படும். இந்த மீன ராசியை பொறுத்த வரைக்கும் இதுவரை இல்லாத 7.5 சனி ஆரம்பித்ததுக்கு அப்புறமும் விரய சனி ஆரம்பித்ததுக்கு அப்புறமும் நஷ்டமில்லாத மாதமாக இருக்க போகிறதுனா இந்த மாதம்தான். பிப்ரவரி மார்ச் உங்களுக்கு அமோகமான பலன்கள் ஏற்படும். மார்ச் 7க்கு அப்புறம் சில செலவுகள், வில்லங்கம், வழக்குகள் வரும். ஆனால் எண்ட் ஆஃப் த டே யூ வில் சக்சீட் இன் தட், யூ வில் வின் இன் தட் வழக்குகள்.
நீங்கள் வெற்றி அடைகிறதுக்கு வாய்ப்பு ஏற்படும். மார்ச் 7ஆம் தேதிக்கு மேலே. ஆனால் அதற்கு அடித்தளம் அமைக்கக்கூடிய மாதமாக இந்த பிப்ரவரி 11 முதல் மார்ச் 7 வரைக்கும் அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மொத்தத்தில் இந்த மீனராசியை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கை துணை மூலமாக, நண்பர்கள் மூலமாக, உறவினர்கள் மூலமாக செலவுகள் ஏற்பட்டாலும் உங்களுக்கு மரியாதைகள் கூடுகின்ற மாதமாக இருக்கும். உங்களுடைய நண்பர்கள் மட்டுமல்லாமல் எதிரிகள் கூட உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்துகின்ற மாதமாக இருக்கும். பூமி தொடர்பான தொழில் செய்யக்கூடிய அனைத்து பிரிவினருக்கும் வளர்ச்சி ஏற்பட்டு உங்களுக்கு பூமி லாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. செல்வாக்கு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்கள் ஊர்லேயே நீங்கள் தான் பெரிய தலைக்கட்டாக இருப்பீங்க. இத்தனை நாளாக உங்களுக்கு மரியாதை கொடுக்காத செல்வண்டுகள் கூட இந்த மாதம் உங்களுக்கு சல்யூட் அடித்து மரியாதை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் சிட்டியில் இருக்க, சென்னையில் இருக்க, கோயம்புத்தூரில் இருக்க, மதுரையில் இருக்க, இல்லை பூனேயில் இருக்க, இல்லை நாக்பூரில் இருக்கன்னா உங்கள் ஊரில் மரியாதை கிடைத்து உங்களுடைய இம்பார்ட்டன்ஸ் உணரக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற ஒரு சிறப்பான மாதமாக இந்த பிப்ரவரி மார்ச் இருக்க போகிறது. மீனராசிக்கு அனைத்து விதமான யோகத்தையும் தந்து மன நிம்மதியை, சந்தோஷத்தை, பாக்கியத்தை தரக்கூடிய மாதமாக இருக்கும். திருமண யோகம் கைகூடும், குழந்தை பாக்கியம் கைகூடும், வம்ச விருத்தி ஏற்படும், சொந்த வீடு வாங்குவீங்க, சொந்த வீட்டுக்கு குடி போவீங்க, தந்தையுடன் இருந்து வந்த மனஸ்தாபத்தை விலக்குவதற்கு முயற்சி பண்ணுவீங்க, தந்தைக்காக செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்கள் ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தி ஆகுதல், இப்படி எல்லா நல்ல விஷயங்களும் நடக்கிறதுனால இந்த பிப்ரவரி 11 முதல் மார்ச் 7 வரை மீனராசியில் பிறந்தவர்களுக்கு உன்னதமான காலமாக இருக்கும் என்பதை சொல்லி, இந்த மாதத்திற்கு உண்டான பரிகாரம் நீங்கள் என்ன பண்ணினா நல்லதுன்னா, முருகப்பெருமானை வணங்குங்கள். முருகனுக்கு உண்டான தினைமாவை தினமும் முருகனுக்கு நிவேதனம் செய்து அதை பருகி வாருங்கள். உங்களுக்கு ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படும். கஷ்டங்கள், நஷ்டங்கள் அனைத்தும் விலகி நன்மைகள் ஏற்படும். இதனால் உங்களுக்கு மன நிம்மதி ஏற்படும். டிவோட்டி நேஷன் நேயர்கள் அனைவருக்கும் இந்த பரிகாரத்தை செய்வதன் மூலமாக அனைத்து யோகமும் ஏற்பட வேண்டும் அப்படிங்கிற நமது பிரார்த்தனையை அம்பாளுக்கும் சர்வேஸ்வரனுக்கும் பிரார்த்தனையாக சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.